அனைவருக்கும் வணக்கம். நான் குமரவரன் கனகசூரியர், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்டின் துணைத் தலைவர். நாங்கள் இன்று கதைக்க போற விடயம் என்னவென்றால், யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் மூலமாக ஆன முதலீட்டு திட்டங்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட போறோம். ஸோ நாங்கள் மெட்டாக்களும் ஜாயின் பண்றதுக்காக வேண்டி இன்னொரு 5 நிமிடங்கள் நாங்கள் கழித்து இந்த கருத்தாடலை நாங்கள் ஆரம்பிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும். ஸோ நன்றி இந்த நிகழ்வில் இறந்து கொண்டதுக்கு. ஸோ நாங்கள் இப்போ இன்றைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, முதலீட்டு திட்டங்கள். அதாவது முதலீட்டு திட்டங்கள்ன்றது வாழ்நாளில் எங்களோட வாழ்க்கையில் தரங்களை உயற்றத்துக்கான ஒரு முக்கியமான திட்டங்களில் உண்டு, ரைட்? ஸோ அதில் குறிப்பாக முதலீட்டு திட்டங்களில் எப்படி யூனிட் ட்ரஸ்ட், அதாவது நாங்கள் சொல்லுவோம் அழகு நம்பிக்கை நிதியங்கள் பயன்படுத்தி உங்களோட முதலீட்டு திட்டங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்ன்றது பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ இன்றைய கலந்துரையாடலுக்கு உள்ளுக்குள்ள போனால், ஸோ நாங்கள் முதல்ல இலங்கையின் சில தரவுகளை வச்சு நாங்கள் முதல்ல பார்ப்போம் என்ன மாதிரியாக இப்போதைய இலங்கையின் சனத்தொகை, அதாவது இலங்கையின் முதலீட்டாளர்கள்ட முதலீட்டு நாங்கள் சொல்றோம் ஹேபிட்ஸ்ன்னு சொல்றோம், ரைட்? அதுகள் எப்படி இருக்க போகுது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில மொத்த வங்கி கட்டமைப்பை எடுத்தா மொத்த வாய்ப்புகள்னு பார்க்கல நாங்கள் எங்களுக்கு இருக்கு 18 ட்ரில்லியன், அதாவது 18,000 பில்லியன் ரூபாய்கள் மொத்த வாய்ப்பு, வங்கி கட்டமைப்பில் இருக்கிற மொத்த வாய்ப்புகள். அதுல சேமிப்பு வாய்ப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 ட்ரில்லியன் ரூபாய்கள், அதாவது 5,000-6,000 பில்லியன் ரூபாய்கள். உங்களுக்கு பார்க்க தெரியும் கிட்டத்தட்ட 18 ட்ரில்லியன்ல 1/3 இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல, அதாவது சேமிப்பு வாய்ப்புகள். அது நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சேமிப்பு வாய்ப்புகள். ஸோ உங்களுக்கு தெரியும் சேமிப்பு வாய்ப்புகள்ன்ற வீதங்கள், ரைட்? ஸோ கிட்டத்தட்ட 2, 3, மேபி 3.5, 4 வீதத்துக்குள்ள இருக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த சேமிப்புன்றது உண்மையின் படி ஒரு முதலீட்டுன்ற படியா, முதலீடுன்றதும் சேமிப்புன்றதும் ஒண்டான்றது தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நாங்கள் இன்னொரு வியூகத்துல நாங்கள் ஒரு தகவலை கொண்டோம்னா, அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், ரைட்? இப்போ நாங்கள் ஒரு அன்றாட வாழ்க்கையில எங்கள்கிட்ட செலவுகள், ரைட்? இன்றைக்கு நீங்கள் 1000 ரூபா எடுத்து 1000 ரூபா நீங்க செலவழிக்கல, 1000 ரூபாய்க்கு வேண்ட ஒரு பொருள் இன்னொரு ஒரு வருடத்திலோ 2 வருடத்திலோ 1000 ரூபாய்க்கு வேண்டதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ரைட்? ஸோ அப்போ நீங்க ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது காலப்போக்கில் நீங்கள் பயன்படுத்துகிற பணத்தின் பெறுமதி குறைவடைக்கிற சந்தர்ப்பங்கள் கூட. அப்ப அப்படியான குறைவடைகிற நேரத்துல சேமிப்பிலிருந்து வருகிற வருமானங்கள் மாத்திரம் அதை ஈடு செய்வதற்கான தகுதி இருக்கா என்றதான் நாங்க பார்க்கிறோம். ஸோ அதாலதான் நாங்க சொல்றோம், சேமிப்பை விட முதலீட்டாளர் என்ற ரீதியில நாங்கள் முதலீடுகளை செய்து அதன் மூலமாக குறிப்பிட்ட தக்க அளவு பாதிப்புகள் இந்த பணவீக்கத்தின் மூலம் வாரது நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். இப்ப நாங்க இதுல நீங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 2021ஆம் ஆண்டு பணவீக்கம் கிட்டத்தட்ட 3% இருந்தது. 2022ஆம் ஆண்டு 12.97க்கு போய் 2023ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது எங்களை இலங்கையில். ஸோ அதால கிட்டத்தட்ட 50% அது போனது. ஸோ இப்படியான காலகட்டங்கள்ல சேமிப்புகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு உங்களோட அன்றாட செலவுகளின் மாற்றங்களுக்கு உங்களுக்கு ஈடு செய்ய முடியுமான்றது நாங்கள் யோசிக்க வேண்டும். ஸோ அதுக்கேற்ற வகையில நாங்கள் எங்களோட முதலீடுகளையும் தொகுத்து அதுக்கேற்ற வகையில முதலீடு தீர்மானங்கள் எடுக்கிறது ஒரு முதலீட்டாளர் ரீதியில இலங்கை ஒரு நாட்டின் குடிமகன் என்ற ரீதியிலே கூட அது முக்கியமான ஒரு விடயமா அமையலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது இந்த எல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு கன்சிடர் பண்ணி எப்படி ஒரு முதலீட்டு தீர்மானங்களை நீங்க மேற்கொள்ளலாம், அந்த முதலீட்டை மேற்கொள்ளும் பொழுது எவ்வாறான விடயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், கருத்துல கொள்ளணும். அதை விட ஒரு முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது இப்ப நாங்கள் ஸ்பெசிபிக்கா நான் முதலே சொன்ன மாதிரி குறிப்பா நாங்கள் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அதாவது அழகு நம்பிக்கை நிதியங்களை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். அப்ப அழகு நம்பிக்கை நிதியங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறான முதலீட்டு தீர்மானங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும், அதுக்கு எவ்வாறான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறு நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி தான் நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் மூலமாக பார்க்க போறோம். உங்களுக்கு எதுவும் நாங்கள் கதைக்கைகள் உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தா, எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா, அது கேள்விகள் இருந்தா நீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க. இதன் முடிவில் நாங்கள் கலந்துரையாடல் செய்யலாம், உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதில்களை நாங்கள் விளக்கத்தை நாங்கள் கூடுதலாக தரக்கூடியதாகவும் இருக்கு, ரைட்? ஸோ அதோட நான் போறேன் எங்கட நிறுவனம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நான் குமரவரன் கனகசூரியர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு நிதி முகாமைத்துவ நிறுவனம். நாங்கள் அதை பற்றி நாங்கள் கதைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேற்பட்ட மூலதன சந்தை அனுபவத்தை கொண்டுள்ளது. அதை விட 20 வருடங்களுக்கு மேற்பட்ட யூனிட் ட்ரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் முதலே சொன்ன மாதிரி அழகு நம்பிக்கை நிதியத்தில் இல்ல அனுபவம் 20 வருடங்களுக்கு மேல.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்தீங்கன்னா நாங்கள் சில அவார்ட்ஸ் அதுகளை பெற்றிருக்கிறோம். அதை விட ஆண்டறிக்கைகள், நம்பிக்கை நிதியத்துக்கான ஆண்டறிக்கைகள் வந்து ஆண்டுதோறும் நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். ஸோ அது கூடுதலான தகவல்களை முதலீட்டாளர்கள் என்ற ரீதியில் அவருக்கு தெரிய வேண்டிய தகவல்களை நாங்கள் கொடுக்கும் நோக்கத்தோடு அதுகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் கேபிட்டல்ன்றது வந்து ஜனசக்தி குழுமத்தின் ஒரு கிளை நிறுவனமாகவே கருதப்படுகிறது. ஸோ ஜேஎக்ஸி குரூப்ன்ற ஒரு கிளை நிறுவனம். ரைட். ஸோ நாங்கள் இதில் பார்ப்போம் குறிப்பாக எவ்வாறு ஒரு அழகு நம்பிக்கை நிதியம், அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், நான் ரெண்டையும் மாறி யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு கூடுதலாக ஃபெமிலியர் ஆகும் அந்த வேர்டோட என்னபடியா. எப்படி ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் ரியல் வேர்ல்டில் வந்து செயற்படும்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸை நீங்கள் எடுத்தீங்கண்டா, முழுமையான செயற்பாடு எடுத்தீங்கன்னா அதில் 4 பங்குதாரர்கள் இருப்பினும், ஒரு 4 தரப்பினர்கள் இன்வால்வ் ஆகி இருப்பினும், அதாவது ஈடுபட்டு இருப்பினும். முதலாவது வந்து முதலீட்டாளர், அதான் நீங்கள், ரைட். ஸோ தனி முதலீட்டாளர்களாக இருக்கலாம், வியாபார நிறுவன முதலீட்டாளர்களாக இருக்கலாம். ஸோ எனி நம்பர் ஆஃப் எத்தனை பேராகவும் முதலீட்டாளர்களாக இருக்கலாம். ஸோ அந்த சிறு சிறு முதலீட்டாளர்கள், பெருநிறுவன முதலீட்டாளர்கள், வேறுபட்ட தொகைகளை முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள். ஸோ அவை என்ன செய்வினோம்னா அந்த முதலீட்டாளர்கள் அந்த முதலீடுகளை, அந்த பணத்தை வந்து அழகு நம்பிக்கை நிதியத்தில் முதலீடு செய்வார்கள். ஸோ இந்த அழகு நம்பிக்கை நிதியம்ன்றது ஒரு வகை இல்லை. ஸோ நாங்கள் அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம், நாங்கள் கதை கேட்கல. ஸோ அழகு நம்பிக்கை நிதியம்ன்றது வேறுபட்ட வகைகளில் இருக்கலாம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு வகைகளையும் கதை கேட்கல, உங்களுக்கு கூட அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் காமன் நேம், அதாவது ஒரு பொது பேரை நாங்கள் சொல்றது அழகு நம்பிக்கை நிதியம் என்று, அதுதான் இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ இப்போ முதலீட்டாளர்கள் காசை அழகு நம்பிக்கை நிதியத்தில் முதலீடு செய்த பிறகு அந்த முதலீட்டை வந்து முகாமித்துவம் செய்கிறது வந்து நாங்கள் சொல்லுவோம் நிதி முகாமையாளர் என்று சொல்லுவோம், ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் சொல்றது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் அது ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது நிதி முகாமைத்துவ நிறுவனம் வந்து இலங்கையில் இருக்கிறது. ஸோ அந்த நிதி முகாமைகளுக்கான முக்கிய பொறுப்பு இந்த முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிற முதலீடுகள், அதாவது பணத்தை எடுத்து சரியான மற்றும் பொருத்தமான முதலீட்டு பத்திரங்களில் வந்து முதலீடு செய்யணும். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நான் ஒரு முதலீட்டு முகாமையாளர், அதாவது நிதி முகாமையாளர், எனக்கு விரும்பின மாதிரி நான் முதலீடுகளை செய்யலாது, ரைட். ஸோ நான் முதலீடு செய்யல, முதலீட்டு எல்லைகள் இருக்கு, நாங்கள் சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பாராமீட்டர்ஸ் என்று. ஸோ அதை விட இது வந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஒன்றும் இருக்கும். ஸோ இலங்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றாவது நான் சொன்னது முதலாவது முதலீட்டாளர் நீங்கள், நிதி முகாமையாளர் எங்களை மாதிரி நாங்கள் எங்களோட நிறுவனங்கள், அடுத்தது வந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுக்கள். நாங்கள் சொல்லுவோம் இலங்கையில வந்து அழகு நம்பிக்கை நிதியம் வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. நாங்கள் சொல்லுவோம் SCC, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஸ்ரீலங்கா. ஸோ அவை வந்து ஒழுங்குபடுத்தல் என்ற ரீதியில் அவையும் சில முதலீட்டு எல்லைகளை வந்து நிர்ணயிப்பினர். ஸோ நாங்கள் அதுகளுக்கு ஏற்ற வகையில் நிதி முகாமையாளர், அதாவது ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து முதலீடுகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த முதலீடுகள் மேற்கொள்ளும் போது முதலீட்டு பத்திரங்கள் வேறுபடலாம். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அழகு நம்பிக்கை நிதியம்ன்றது வந்து ஒரு முறை வகை இல்லை. ஸோ அழகு நம்பிக்கை நிதியத்துக்குள்ள பல்வேறுபட்ட வகைகள் இருக்கு. ஸோ அந்த பல்வேறுபட்ட வகைகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் இந்த முதலீட்டு பத்திரங்களை முதலீடு செய்யலாம். இப்போ நீங்க என்னடா வந்து கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எல்லா நம்பிக்கை நிதியங்களும் வந்து பங்குகளை முதலீடு செய்யுமா? இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான முதலீட்டு உபகரணம், அதாவது முதலீட்டு ஆப்ஷனை வந்து அந்த அழகு நம்பிக்கை நிதியத்தை வந்து நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு பங்குகளில் முதலீடு செய்யற அழகு நம்பிக்கை நிதியம் வேண்டாம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகு நம்பிக்கை நிதியங்களை தெரிவு செய்து கொள்ளலாம். ஸோ ஜென்ரலா, ரைட், ஓவராலா நீங்கள் முதலீடுகள் நாங்கள் செய்யும் பொழுது முதலீடு பத்திரங்கள் நாங்கள் வந்து கன்சிடர் பண்றது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணைகளை கன்சிடர் பண்றது வந்து அரச பத்திரங்கள் பொதுவாக சொல்லலாம். அரச பத்திரங்கள் இதில் இருக்கிறதுல சிலதில் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறது. அரச பத்திரங்கள்ன்றது வந்து ட்ரெஷரி இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ், அதுகள். ஸோ கூட்டாண்மை கடன் பத்திரங்கள் வந்து கார்பரேட் டெட், ரைட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ டிபென்ச்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கமர்ஷியல் பேப்பர்ஸ், செக்யூரிட்டைஸ் பேப்பர், ஸோ அப்படியான ஆவணங்கள். மற்றது வந்து பங்குகள், அதாவது ஷேர்ஸ், ரைட். அதான் நான் சொன்ன ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஷேர் மார்க்கெட், அதாவது பட்டியலிடப்பட்ட பங்குகளில் வந்து முதலீடு செய்கிறது. நிலையான வாய்ப்புகள், ரைட். ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் நாங்கள் எல்லாருமே கூடுதலாக அதில் டிபாசிட் பண்ணுறோம், ரைட். ஸோ முதலீடுகளை வந்து நம்பிக்கையான நிதியத்தின் மூலமாக முதலீடு செய்யல அந்த அழகு நம்பிக்கை நிதியத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு முதலீட்டு எல்லைகளுக்கு உட்பட்டு நாங்கள் முதலீடுகளை வந்து செய்வோம். இப்போ முதலீடுகள் செஞ்சாச்சு. இப்போ முதலீட்டாளர் காசு தர, அழகு நம்பிக்கை நிதியத்துக்கு காசு வருது, நிதி முகாமையான பொருத்தமான சரியான எதிர்கால நோக்கோடு கொண்ட
முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் மேற்கொள்ற முதலீட்டு தீர்மானம் வந்து முதலீட்டாளர்களுக்கு. ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சால் தான் அவையும் அதுக்கு பிறகு நம்பி வருவி நம்ம வேண்டாம். ஸோ அதுகளை செஞ்சா பிறகு அதன் மூலமாக என்ன வரும்? பிரதிலாபங்கள் வரும். ரைட். ஸோ நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உங்களுக்கான வருமானங்கள் வரும். பிரதிலாபங்கள் நாங்கள் சொல்லுவோம் ரிட்டர்ன். ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து எங்கே வரும்னா திருப்பி அழகு நம்பிக்கை நிதியத்துக்கு அது சேர்க்கப்படும். இப்போ நீங்கள் செய்த முதலீடுகளோட பிரதிலாபங்கள், அந்த முதலீடுகளின் மூலமாக செய்யப்படும் முதலீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிலாபங்கள் வந்து அழகு நம்பிக்கை நிதியத்தில் வந்து சேர்க்கப்படும். ஸோ அழகு நம்பிக்கை நிதியத்தில் வந்த பிரதிலாபங்கள் முதலீட்டாளர்களுக்கு அவர்களுடைய முதலீட்டு பெறுமதியின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்படும். அதாவது பெர்சன்டேஜ், அதில் பற்றி நாங்கள் கதைப்போம். எப்படி ஒரு முதலீட்டு பிரதிலாபத்தை வந்து பெர்சன்டேஜ் சதவீதத்தில் நாங்கள் கணிப்பீடு செய்யறதுக்கு அப்ளை பண்றதுன்னு பற்றி நாங்கள் கதைக்கலாம். ஆனால் இந்த அவை முதலீடு செய்யப்பட்ட அமௌண்ட்டின் அடிப்படையில், அந்த முதலீட்டு தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிலாபங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா ₹1 கிடைக்குதுன்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணினாலுக்கு ₹10 கிடைக்கும். ஸோ அது மாதிரி அவை இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட்டின் படி, அவை முதலீடு செய்யப்பட்ட தொகையின் படி அவைக்கான பிரதிலாபங்கள் போய் சேரும் அவைன்ற தொகையின் அடிப்படையில். ஸோ இதெல்லாம் கதைச்சிட்டு ஒரு ஆளை நாங்கள் விட்டுட்டோம். வேற ட்ரஸ்டி. ஸோ ட்ரஸ்டின்றது நாங்கள் சொல்லுவோம் காப்பாளர். அதாவது இந்த முழுமையான செயற்பாடு வந்து ஒரு ட்ரஸ்டி, ஒரு காப்பாளரின் கண்காணிப்பிலோ மேற்பார்வையில் வந்து நாங்கள் இருக்கும். ஸோ அவைக்கு கீழே தான் எல்லா முதலீட்டு பத்திரங்களும் வந்து வைக்கப்படும். கஸ்டோடியன் மாதிரி அவைன்ற இது கீழே தான் முதலீட்டு பத்திரங்கள் வைக்கப்படும். ஸோ எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குன்றால் காப்பாளர் என்ற ரீதியில் அவைக்கு கடமை இருக்குது. அதை பிரச்சனையை இன்வால்வ் ஆகி அந்த அந்த இந்த நிதி முகாமையாளர் பிரச்சனை இருந்து அதில் சார்ட் அவுட் பண்ணி அதில் பிரச்சனைகளை முடிச்சு அவையான முடிஞ்ச மேற்பார்வையை அவை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ முதலே சொன்ன மாதிரி முதலீட்டாளர் நீங்கள், நிதி முகாமையாளர் உதாரணத்துக்கு நாங்கள், SEC நான் சொன்ன மாதிரி இலங்கை பணியங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு SEC ஸ்ரீலங்கா. ஸோ அவைதான் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இலங்கையில் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸுக்கு அழகு நம்பிக்கை நிதியத்துக்கு. அண்ட் மற்றது காப்பாளர்ன்றது ட்ரஸ்டி. ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லா ஃபண்டுக்கும் ஒரு ட்ரஸ்டி இருக்க வேணும். ஸோ ஃபண்டு நான் சொல்றது யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு ஒரு காப்பாளர் இருக்கணும். முதலீட்டு பத்திரங்கள்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினது இவ்வளவு நேரம். என்னென்ன முதலீட்டு பத்திரங்கள் அழகு நம்பிக்கை நிதியங்களில் முதலீடுகள் மேற்கொள்ளலாம். ஸோ அதுதான் முழு செயற்பாடு, எவ்வாறு ஒரு அழகு நம்பிக்கை நிதியம் செயற்படும் என்றதுக்கு ஒரு உதாரணம். ஸோ அழகு நம்பிக்கை நிதியம் என்றால் என்ன? ஸோ நாங்கள் கூட கதைச்சிட்டோம் அதை பற்றி. பட் நாங்கள் சும்மா சிம்பிளாக பார்க்க போனோம். இதில் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அழகு நம்பிக்கை நிதியம் என்றது தனிநபர், வியாபாரங்கள் போன்ற முதலீட்டாளர்கள் பலரின் முதலீடுகளை திரட்டி, நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், தனிநபர் முதலீட்டாளர்கள், அதை விட வியாபார முதலீட்டாளர்கள், அவர்களோட பலரின் முதலீடுகளை திரட்டி நிபுணத்துவ முதலீட்டு நிர்வாகத்தின் கீழ் பங்குகள், அரச பிணையங்கள், கூட்டாண்மை கடன் பத்திரங்கள், நிலையான வைப்புக்கு நான் காய்ச்ச மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் டெட், ஃபிக்ஸ் டிபாசிட், அந்த ஷேர்ஸ் அதுகளின் மூலமாக முதலீடுகள் செய்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பிரதிலாபங்களை நாங்கள் அழகு உரிமையாளர்களுக்கு வழங்கும் ஒரு குழும முதலீட்டு முறையாகும். இப்போ நாங்கள் முதலீட்டாளர்கள் பலரிடமிருந்து நாங்கள் பணத்தை சேகரிக்கிறோம். ரைட். அந்த சேகரித்த பணத்தை நாங்கள் சொல்லுவோம் பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது ஒரு கோர்வை, பணத்தின் ஒரு கோர்வையா இருக்கு. அந்த பணத்தை வச்சு தான் நிதி முகாமையாளர் என்ற ரீதியில நீங்கள் முதலீடுகளை வந்து மேற்கொள்வீங்க. ஸோ இதுல என்ன நாங்கள் பார்க்க போறோம்னா, இதுல வந்து டிரான்சாக்ஷன், அதாவது கொடுக்கல் வாங்கல் வந்து நடக்கிறது வந்து அலகுகள் மூலமா, யூனிட்ல தான் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வீங்க. நீங்க 10 யூனிட் வேண்டுறீங்க, 10 யூனிட் பிற விற்கிறீங்க, 100 யூனிட் வேண்டுறீங்க, பிற ஒரு 10 யூனிட்டோ 20 யூனிட் விற்கிறீங்க. அப்படி யூனிட்ஸ்ல தான் வந்து இந்த அலகுகளோட பரிவர்த்தனை வந்து முன்னெடுக்கப்படும். இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து யூனிட்ஸ்ல நடக்கும். ஸோ நீங்க முதலீடு செய்யல உங்களுக்கு இந்த கூட தொகைக்கு பொருத்தமாக பெறுமதியான அதுக்கு என்ன சொல்ற, அதுக்கு பொருத்தமான அலகுகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றீங்க, கிட்டத்தட்ட 1 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு யூனிட், ஒரு அலகுண்ட விலை வந்து 1000 ரூபா. ஸோ நாங்கள் இதில் காட்டிக்கிறோம் கீழே, உங்களுக்கு பார்க்கல விளங்கும். இதுல 1000, நீங்க 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு அலகுண்ட விலை 1000 என்றா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 அலகுகள் கிடைக்கும் நீங்க முதலீடு செய்யும் போது. ஸோ அது உங்கள்கிட்ட இருக்கு. அது பிறகு நீங்கள் அதுல காசு எடுக்கிறத திருப்பி போடுறதை பொறுத்து அந்த தொகை மாறும். ஸோ நாங்கள் இந்த யூனிட் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்றது வந்து நாங்கள் கடைசியா ஒரு ஸ்லைட் ஒன்று இருக்கு, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை நாங்கள் கலந்துரையாடிக்கல வந்து உங்களுக்கு அதை பற்றி தான் கூடின தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும். உங்களுக்கு எதுவும் அதுக்கு பிறகு விளக்கங்கள் வேணும் என்றால் நாங்கள் கலந்துரையாட செய்யல, நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம். நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ரைட்.
ஸோ அழகு நம்பிக்கை நிதியம்னா என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி செயற்படுவோம்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, அழகு நம்பிக்கை நிதியங்களில் முதலீடு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. ஸோ அதானே முக்கியம். என்ன முதலீட்டாளர்ன்ற ரீதியில நாங்கள் அழகு நம்பிக்கையில் முதலீடு செய்யும் போது எவ்வாறான நன்மைகள், அனுகூலங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் முதலீடுகளை செய்கிறோம். ரைட். முதலாவது வந்து உங்கள் முதலீட்டுக்கு நிபுணத்துவ முதலீட்டு நிர்வகிப்பு கிடைக்கும். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க முதலீட்டாளர்ன்ற ரீதியில மேபி உங்களுக்கு முதலீடுகளை பற்றின இருக்கிற அறிவு லைக் அனுபவம் வந்து குறைவா இருக்கலாம். ரைட். எல்லாருக்கும் இருக்கும். பட் நான் சொல்றேன் மேபி உங்களுக்கு கூட குறைய இருக்கலாம். ஸோ முதலீட்டு நிபுணத்துவம் இதில் கிடைக்கும் என்றால் இந்த உங்களோட முதலீடுகளை வந்து முகாமைத்துவம் செய்யறது வந்து அனுபவம் உள்ள எதிர்காலத்தை பற்றி தெரியக்கூடிய ஒரு 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 அறிவு ஆற்றல் உள்ள ஒரு நிதி முகாமைத்துவம் ஒரு ஆள் தான் அதை செய்ய போறார். ஒரு முகாமைத்துவ கம்பெனி லைக் நிறுவனம் ஒரு நிதி முகாமையாளர் தான் அதை செய்ய போறார். அவைக்கான அந்த அறிவு அந்த அனுபவத்தோட வரும் பொழுது இந்த முதலீட்டுல நிபுணத்துவம் வந்து நிர்வகிப்பதுல வந்து கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதால அது பெனிஃபிட்டா அமையும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஆஃப்கோர்ஸ் நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனி முதலீட்டாளர். ரைட். இப்போ நான் என்னட்ட ஒரு 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 5000 இருக்கு. ரைட். 5000 ரூபா நான் முதலீடு செய்யப்படுறேன். இப்போ நாங்கள் சேமிக்கிறதுன்றது ஓகே, நாங்கள் கொண்டு பேங்க்ல போட்டுட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கலாம், அது ஓகே. பட் நாங்கள் ஒரு முதலீட்டை தொடங்க போறோம் என்றால் ஒரு 5000 தொடங்கிக்கல வந்து ஒரு தனி முதலீட்டாளர் ரீதியில வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் அந்த பேரம் பேசும் அதிகாரம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல போய் நான் 5000 ஃபிக்ஸ் டிபாசிட் போட போறேன்னு சும்மா கேட்டாலும் சில நேரத்தில் சில ஆட்கள் சொல்ல 5000 போடுறது கஷ்டம். ஏன்னா அது அந்த அமௌண்ட்டுகள் வந்து சிலதில் வந்து சில பேங்குகள்லையும் வந்து சில நிறுவனங்களில் வந்து நிதி நிறுவனங்களில் வந்து கூடுதலான பெறுமதி தான் ஃபிக்ஸ் டிபாசிட் போடலாம்னு எடுப்போமே. ஸோ அப்படி எடுக்க போனால் நீங்கள் ஒரு சிறிய முதலீட்டாளர் ரீதியில் உங்களுக்கு அந்த பார்கெயின் பண்ணி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது பிரதிலாபங்கள் கூடுதல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். பட் இங்கே அப்படி இல்லை. ஏனென்றால் நிறைய சிறிய முதலீட்டாளர்கள் ஒன்று சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ். ரைட். சிறிய முதலீட்டாளோ பெரிய முதலீட்டாளரும் இருக்கலாம். அதில் 1000 ரூபா முதலீடு செஞ்ச ஒரு ஆளும் இருக்கலாம், 10,000 முதலீடு செஞ்ச ஒரு ஆளும் இருக்கலாம், 10 கோடி முதலீடு செய்த ஒரு ஆளும் இருக்கலாம். ஸோ அப்போ அவை எல்லாரும் சேர்ந்து போட்ட முதலீட்டை வச்சு ஒரு நிதி முகாமையாளர் அதாவது நிதி முகாமைத்துவ நிறுவனம் வந்து அதை வந்து முதலீடு செய்யல நாங்கள் ஒரு பெருந்தொகையோட முதலீடு செய்யறோம். ஸோ அப்படின்றதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் அதாவது ஆகக்கூடிய கவர்ச்சிகரமாக தரக்கூடிய பிரதிலாபங்களை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட. ஸோ அதில் பிரதிலாபத்தை கேட்கல வந்து அந்த பார்கெனிங் பவர் நாங்கள் சொல்ல பேரம் பேசும் அதிகாரம் வந்து கூடவா இருக்கு. அதை விட மூன்றாவது வந்து மூன்றாவதுல நினைக்கிறேன் மூன்றாவது வந்து பல்வகைப்பட்ட நிதி முதலீடுகளுக்கான சுலபமான அணுகல் கிடைக்கும். இப்ப நீங்க போடுற ஒவ்வொரு காசும் இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கிற முதலீட்டு பத்திரங்களுக்கு ஏற்ற வகையில் எல்லாத்திற்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை போயிருக்கலாம். ரைட். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப நீங்கள் முதலீட்டு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்ல சேர்க்கிற காசு முதலீடு தொகை முதலீட்டாளர்கள் சேர்க்கிற தொகை ஒரே இடத்துல போய் முதலீடு செய்ய இயலாது. அது முதலீட்டு வரையறைகள் இருக்கு, எல்லைகள் இருக்கு. ரைட். அதுக்கேற்ற மாதிரி தான் முதலீடு செய்யலாம். ஏதாவது போர்ட்போலியோ நாங்கள் அதோட கோர்வை ஒரு ஒரு முதலீட்டுகளின் கோர்வை. ஸோ அப்போ முதலீடு செய்யும் போது உங்களோட காசும் பிரிஞ்சு போய் பலதரப்பட்ட முதலீட்டு பத்திரங்கள்ல வந்து முதலீடுகள் செய்திருக்கு. ரைட். ஸோ அது உங்களுக்கு டிரெக்டா தெரியாது, பட் இன்டிரெக்டா அந்த ஃபண்டுக்குள்ள நடக்குது. ஸோ பல்வகைப்பட்ட நிதி முதலீடுகளுக்கு சுலபமாக உங்களுக்கு அணுகலை கிடைத்து கொள்ளதான் இருக்கு. நாலாவது வந்து பலராலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சிறு தொகையோட முதலீடு செய்யலாம். இதுதான் முக்கியம். சின்ன தொகை அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இப்ப நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிச்சா சிலாக்கள் யோசிக்கிறது எனக்கு 1 மில்லியன் ஒரு 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 கோடினாலும் இருக்கணும், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் என்றாலும் இருக்கணும். பட் அப்படி இல்லை. ரைட். ஒரு 1000 ரூபாயோடையே ஒரு முதலீடு என்ற ஒரு திட்டத்துக்குள்ள நீங்கள் போகலாம். ஸோ அதுக்குத்தான் இந்த அந்த அந்த அழகு நம்பிக்கை நிதியம் அதாவது யூனிட் ட்ரஸ்ட் என்றது வந்து கூடுதலா உதவி செய்யுது. மூன்றாவது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு SCC ஸ்ரீலங்கா அதை விட காப்பாளர் அதாவது ட்ரஸ்டி என்றது வந்து மேற்பார்வையில் இருக்கு. அவைண்ட நியமனங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விதத்துல தான் இதுண்ட செயற்பாடுகள் வந்து அமைந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். ஸோ எல்லா யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸுக்கும் அது அது அப்ளை பண்ணப்படும். சரி. இப்ப நாங்கள் பார்த்தோம் என்ன லாபம் என்ன 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 பெனிஃபிட்ஸ் என்று நாங்கள் பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னென்ன வகைகள் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் தானே. ஸோ யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் அதாவது அழகு நம்பிக்கை நிதியம்ன்றது வந்து ஒரு வகை இல்லை. ரைட். அதுல நிறைய வகைகள் இருக்கு. ஸோ சில வகைகள் நாங்கள் இங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து நான் காட்டியிருக்கிறேன். ஸோ முதலாவது வகை வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்னு சொல்லுவோம். அதாவது பணச்சந்தை நிதியங்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிலாக்கள் ஆல்ரெடி முதலீடுகள் செஞ்சிருப்பீங்க. மேபி சில விஷயங்கள் நீங்க கூட தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுவீங்க. ஸோ இதுல வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து நிலையான குறுங்கால அடிப்படையில் வந்து அனுகூலங்கள் வழங்கக்கூடிய ஃபண்ட். அதாவது இது முழுமையாக வந்து
நிலையான வருமானம் தரும் பணச்சந்தை பண நிதி சந்தை பத்திரங்கள் மாத்திரம்தான் முதலீடு செய்யப்படும். அதாவது இது வந்து பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யப்பட மாட்டாது இந்த ஃபண்டில். ஸோ குறைந்த இடர் கம்பேர் பண்ணிக்கலாம், மற்ற இதுகளை கம்பேர் பண்ணி குறைந்த இடர், அதான் நாங்கள் இடர் என்று சொல்றது ரிஸ்க், ரைட்? ரிஸ்க் நாங்கள் காய்ச்சிருக்கோம், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஸோ அதில் பற்றி நாங்கள் கூடுதலாக பார்க்கலாம். ஸோ குறைந்த ரிஸ்கோட நாங்கள் மாற்று முதலீடாக இதை கருதவும் முடியும். மற்றது வந்து வருமான நிதியங்கள். ஸோ இப்போ பணச்சந்தை நிதியங்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி குறுகிய கால அடிப்படையில் வந்து கவர்ச்சிகரமான வட்டி வீதங்களோ அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிதியம். ரெண்டாவது வந்து வருமான நிதியங்கள். வருமான நிதியங்களும் முழுமையாக அதாவது நீங்க முதலீடு செய்யப்பட்ட காசு வருமான நிதியங்கள்ல, அதாவது யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் இன்கம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதோட முழுமையான முதலீடு வந்து நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீட்டு பத்திரங்கள் தான் முதலீடு செய்யப்படும். இதுவும் பங்கு சந்தையில முதலீடு செய்யப்படக்கூடிய நிறுவனம் இல்லை. பட் இது வந்து ஒரு முதலீட்டாளர் கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர நடுத்தர கால அடிப்படையில் ஒரு முதலீடு செய்யும் பொழுது அதை கூடுதலாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நடுத்தர இடர்நிலையை கொண்டிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட லோ டு ஹை மீடியம் அந்த ரேஞ்சில் ஒரு ரிஸ்க் லெவலில் இருக்கலாம். மூன்றாவது வளர்ச்சி நிதியங்கள், அதாவது குரோத் ஃபண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதோட சேர்த்து மட்டத்தை நாங்கள் பார்க்கலாம் சமகால நிதியங்கள், பேலன்ஸ் சமநிலை நிதியங்கள், பேலன்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கூடுதலாக பங்கு சந்தையில முதலீடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய இது ஃபண்டுகளாக இருக்கும். அதாவது நாங்கள் சொன்ன நிதியங்கள், ரைட்? ஸோ வளர்ச்சி நிதியம் என்று சொல்றது கூடுதலாக, அதாவது கிட்டத்தட்ட 80% உங்களது பணம் வந்து பங்கு சந்தையில் இருக்கிற பங்குகளில் வந்து பட்டியலிடப்பட்ட பங்குகளில் வந்து முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கு. மற்றது பேலன்ஸ் ஃபண்ட் என்று சொல்றது வந்து கிட்டத்தட்ட 60%, அதாவது குறைஞ்சது 60% பணம், அதாவது இதுல எங்க ஃபண்டில் முதலீடு செய்யப்பட்ட 60% பணம் நீங்க வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட பங்குகளில் வந்து முதலீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட இடர்நிலை, அதாவது ரிஸ்க் லெவல் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடத்தான் இருக்கு. மேலட பங்கு சந்தை உங்களுக்கு தெரிந்தானே வாலட்டாலிட்டி, அந்த டிரான்சாக்ஷன் அதுல வந்து கூடுதலான இடர் வந்து கூடுதலாக இருக்கக்கூடியதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட, அதே நேரம் கூடுதலான வருமானங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதால நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்யும் சிறு முதலீட்டாளர்கள் வந்து இதை கவர்ச்சிகரமானதாக கருத முடியும். ஸோ கன்சிடர் பண்ணலாம் அவைக்கு இதை கவர்ச்சிகரமானதாக. மூன்றாவது அடுத்தது வந்து கில்ட் ஃபண்ட். ஸோ கில்ட் ஃபண்ட்னு சொல்றது கிட்டத்தட்ட 80% ஃபண்டு, அதாவது யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டோட முதலீடுகள் வந்து அரச பத்திரங்கள் தான், ஒரு திரைசேரி பத்திரங்கள் தான் முதலீடு செய்யப்படும். அரச பத்திரங்கள் சொல்றீங்களே, ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், ஒரு ரீபோஸ், அதுகள் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேக் பண்ணி இருக்கு. அரச பத்திரங்களை மேஸ் பண்ணி இருக்கிற ஃபண்டுகளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒப்பீட்டு அளவில் குறைந்த இடர், நாங்கள் யூஸ்வலாக அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒப்பீட்டு அளவில் வந்து குறைந்த அளவு ரிஸ்கை கொண்டிருக்கும். ஏன்னா இது வந்து கூடுதலாக முழுமையாக அரச பத்திரங்கள்ல தான் முதலீடுகளை வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ கம்பேரிட்டிவ்லி, அதாவது ஒப்பீடு ரீதியில் வந்து குறைந்த இடரை கொண்டிருக்கும். சுட்டன் நிதியங்கள் மற்ற துறைசார் நிதியங்கள் சொல்றது அகெயின் இது வந்து கூடுதலாக வந்து பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய என்ன சொல்றது நிதியங்களாகவும் இருக்கலாம். ஸோ இதுல கூடுதலாக கிட்டத்தட்ட நடுத்தர நீண்டகால முதலீட்டு மூலதன வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து இதுல முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் ஆல்சோ அவைக்கான சந்தர்ப்பங்கள் இதுல இருக்கு. ஸோ அதுகள் தான் நான் ஜென்ரலா பார்ப்போம். பட் இதுதான் மெயினா, அதாவது முக்கியமா இருக்கிற வகைகள். அழகு பொறுப்பு நம்பிக்கை நிதியத்துல வந்து எவ்வாறான வகைகளை நீங்கள் காணலாம் அண்ட் எவ்வாறான வேறுபாடு. ஸோ அதான் மிதியான முக்கியம். ஏன்னா சில முதலீட்டாளர்கள் அவைக்கு விருப்பம் இப்படியான இதுல தான் முதலீடு செய்யணும், அவை அதுக்கேற்ற வகையில பொருத்தமான அழகு நம்பிக்கை நிதியத்தை வந்து அவை தெரிவு செய்யணும். ஸோ அதுக்கு நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்ன மாதிரி விடயங்கள், என்ன மாதிரி முதலீட்டு பத்திரங்கள் வந்து அந்த 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 யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் நம்பிக்கை நிதியம் வந்து முதலீடு செய்ய முடியும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க பார்க்க போனா இப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் எடுத்தீங்கன்னா இப்போ இந்த வகைகளுக்கு கீழே யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் பார்த்த வகைகளுக்கு கீழே மணி மார்க்கெட் ஃபண்ட், அதாவது நாணய சந்தை நிதியத்துக்கு கீழே 2 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மணி மார்க்கெட் ஃபண்ட், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மணி பிளஸ் ஃபண்ட். வருமான நிதியங்கள், அதாவது இன்கம் ஃபண்டு கீழே 2 ஃபண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வெல்த் ஃபண்ட். கில்ட் எட்ஜ் ஃபண்டுக்குள்ள ஒரு விதம் இருக்குது, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கில்ட் எட்ஜ் ஃபண்ட். அண்ட் அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஃபண்ட், அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி பங்குகளில் முதலீடு செய்யற நம்பிக்கை நிதியத்துல வந்து எங்களுக்கு
ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்கு. ஸோ அது வந்து ரெண்டுலேயும் முதலீடு செய்யும். அதாவது பங்குகளை முதலீடு செய்யலாம், நிலையான வருமானம் தரக்கூடிய பத்திரங்களை முதலீடு செய்யலாம். அதாவது முழுமையாக பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில், மூலதன சந்தையில் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த நிதியத்தில் வந்து என்ன சொல்ற அனுகூலங்களை வந்து அதுக்கேற்ற வகையில் நிதி முகாமையாளர் மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற வகையில் அவர் முதலீடுகளை மேற்கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அதால அந்த பெனிஃபிட்டும் அந்த ஃபண்ட்ஸ்களை இருக்கலாம் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. சரி, மற்றொரு முக்கியமான கொஸ்டின், அதை இந்த 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 கேள்வி தான் நாங்கள் கடைசியில் இந்த முடியேக்கில் தெரிஞ்சிருக்கணும் என்ன நாங்கள் இந்த கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்க போறோம். ஸோ முதலாவது அதாவது முக்கிய கேள்வி வந்து அதிகளவு பிரதிலாபங்களை வழங்கக்கூடிய நம்பிக்கை நிதியம் நிதியங்கள் வகை என்ன? ஸோ இப்போ நாங்கள் விளங்க காய்ச்சிட்டு தானே, இப்போ இதில் எது கூடுதலான பிரதிலாபம், கூடுதலான அனுபவங்களை வந்து கூடுதலான அனுகூலங்களை வந்து வழங்கக்கூடிய நம்பிக்கை நிதியம் என்றது பார்க்க போறோம். ஸோ இது வந்து நாங்கள் இந்த கலந்துரையாட முடியல எங்கள் எல்லாருக்கும் வந்து இது தெரிஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்கும். நாங்கள் என்னத்தை நாங்கள் உண்மையா அதை பார்க்க போறோம், எப்படி அந்த முடிவுகளை எப்படி அந்த தீர்மானங்களை வந்து நாங்கள் எடுக்கலாம் என்றதையும். ஸோ நாங்கள் பார்ப்போம் அழகு நம்பிக்கை நிதியங்களூடாக முதலீட்டு கலவையை கட்டியெழுப்பதா நீங்கள் சொல்லுங்க போர்ட்ஃபோலியோ என்று நாங்கள் சொல்லுவோம், ரைட்? ஸோ நாங்கள் அதை எப்படி நாங்கள் செய்யலாம் என்றதை நாங்கள் சில உதாரணங்களோட நாங்கள் பிறகு பார்ப்போம். ஸோ முதலாவது நாங்கள் சிந்திக்க வேணும், ரைட்? ஸோ நாங்கள் அதான் சொல்லப்ப எனக்கு ஒரு முதலீடு வந்து பொருத்தமானதாக இருந்தால் அதுக்காக வேண்டி அது எல்லாருக்குமே பொருத்தமான முதலீடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? ஸோ நான் முதலே சொன்னேன், சில ஆக்கள் மேபி முதலீடு செய்ய விருப்பம் பங்குகளில், சில ஆக்களுக்கு பங்குகளை முதலீடு செய்ய விருப்பம் இல்லை. ஸோ அப்படியான ஆக்கள் அதுக்கு ஏற்ற வகையில் ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அதாவது அழகு நம்பிக்கை நிதியத்தை அவை தெரிவு செய்து கொள்ளலாம். சில ஆக்களுக்கு தேவை இருக்கும், நான் காசை எந்த நேரம் எடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டில் வைத்திருக்கணும், அதே நேரம் எனக்கு கூடின அளவு வருமானத்தையும் ஓரளவு கவர்ச்சிகரமான வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கல ஒவ்வொரு முதலீட்டாளர்கள் அவையவேண்ட கோல்ஸ், அதாவது குறிக்கோள் நிதி இலக்குகளுக்கு அமைய மாறுபடலாம். ஸோ நாங்கள் முதல்ல முடிவெடுக்கணும், முதல்ல நாங்கள் புரிந்து கொள்ளும் உங்களது நிதி இலக்குகள், அதாவது ஃபைனான்சியல் கோல்ஸ் வந்து என்ன. முதலாவது நாங்கள் 3 விஷயம் அதில் பார்ப்போம். முதலாவது வந்து உங்களோட காலம், எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் முதலீடுகளை செய்யறதுக்கு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு இலக்கு இருந்தால் அது எவ்வளவு காலத்துல நீங்கள் அந்த இலக்குகளை அடையிறதுக்கு வந்து தீர்மானிச்சிருக்கிறீங்களோ, ரைட்? எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ரைட்? எதிர்பார்க்குறீங்க. ஸோ காலம் சரியான இம்பார்ட்டன்ட். எவ்வளவு காலம் நீங்க 1 மாதத்தில் எடுக்க போறீங்களா, 2 மாதத்துலயா, 1 வருஷமா, 5 வருஷமா? ஸோ அதை நீங்க டிசைட் பண்ணணும். குறுகிய காலம், நடுத்தரம், நீண்ட காலம். 2வது வந்து குறிக்கோள், அப்ஜெக்டிவ் இருக்கணும். என்னத்துக்காக நீங்க முதலீடு செய்றீங்க, அது சரியான முக்கியம். அது இருக்கிறாத்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துல எங்களுக்கு பொருத்தமான, அதான் நான் திருப்பி சொல்றேன், ஏன்னா ஒரு ஆளுக்கு பொருத்தமானது எங்களுக்கு பொருத்தமானது இருக்க முடியும் நாங்கள் சொல்லிடுறது. எங்களுக்கு தேவையை பார்த்து எங்களை பொருத்தமானதுக்கு ஏற்ற வகையில நாங்கள் அதை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். அது 2வது அப்ஜெக்டிவ் நாங்கள் சொல்லுவோம். 3வது வந்து பிரதிபலன், அதான் ரிட்டர்ன், ரைட்? ஸோ முக்கியம், ரைட்? நாங்கள் இவ்வளவு காலம் என்ன குறிக்கோளை செஞ்சாலும் ஆகக்கூடிய அளவு எங்களால ஒரு வருமானத்தை, ஒரு பிரதிபலனை எடுக்க முடியும் என்றால் வித் அதை ஃபேக்டர்ஸ், அதை காரணங்கள், மற்ற காரணங்களையும் கன்சிடர் பண்ணி, ஸோ அதுதான் நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு பொருத்தமானது, மற்றதும் நல்ல ஒரு முதலீடு தீர்மானமாக இருக்கு. ஸோ அது முதலாவது, உங்கள் நிதி இலக்குகளை, ஃபைனான்சியல் கோல்ஸை வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வந்து உங்கள் இடர்நிலை, ரிஸ்க், அது சரியான இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அது முதலே நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரிஸ்க் ப்ரொஃபைல்லையும் உங்களோட இடர்நிலையிலையும் உங்களுக்கு பொருத்தமானது மேபி இன்னொரு ஆளு பொருத்தமானதா இருக்காது. ஸோ அதுக்காக வேண்டி நான் பார்க்கணும் எனக்கு ஏற்ற வகையில் நான் ரிஸ்களை எடுக்கலாமா. ஸோ அதில் நாங்கள் பார்க்க போகிற 2 விஷயங்கள் நாங்கள் கன்சிடர் பண்ணோம். ஒன்று வந்து இடர்திறன் என்று சொல்லுவோம், ரிஸ்க் கெப்பாசிட்டி, அதாவது உங்களுக்கு இடரை எடுப்பதற்கான உங்களது ஆற்றல், ரைட்? 2வது நாங்கள் பார்க்குறோம் இடர் நாட்டம், ரிஸ்க் அப்பிடைட், ரைட்? இடரை எடுப்பதுக்கு உங்களுக்குள்ள விருப்பம். ஸோ உதாரணத்துக்கு பார்ப்போம், 2 பேர் இருக்கணும். 2 பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட வந்து 10 மில்லியன் இருக்கு, ஒரு கோடி 10 மில்லியன் இருக்கு. அவர் வந்து ஒரு முதலீடு தீர்மானத்தை மேற்கொள்ற, கொஞ்சம் இடர் கூடின முதலீடு தீர்மானம் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு. ஸோ அவர் 10ல் ஒன்று அவர் அதில் முதலீடு செய்ய விரும்புகிறார். இன்னும் ஒரு ஆள், அவருக்கு இருக்கிறது வந்து 2 மில்லியன் தான். அவர் அதில் என்ன செய்ய பார்க்குறாருன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியனை ஒரு இடர் கூடின ஒரு முதலீடு தீர்மானத்தில் முதலீடு செய்ய பார்க்குறாரு. இப்போ இந்த 2 பேரிடையும் வந்து ஒரு பிரச்சனை நடந்த அந்த முதலீட்டில் வந்து அவை தாங்கிக் கொள்றதுக்கான ஆற்றல் வந்து
ரெண்டாவது ஆளுக்கு வந்து குறை. அவர் கிட்டத்தட்ட அரவாசியை வந்து முதலீடு செய்கிறார் ரிஸ்கி கூடின இடர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவைண்ட ரிஸ்க் கெப்பாசிட்டி, அதாவது இடர் திறனுக்கு ஏற்ற வகையில் வந்து அவை முதலீடு தீர்மானங்களை மேற்கொள்றது வந்து சரியான முக்கியம். ஸோ அவைக்கு பொறுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குதுண்டா அவைக்கு அதை அவை ஏற்று அந்த முதலீடு தீர்மானங்கள் எடுக்கலாம். நாட்டம், சிலாக்கள் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் முதலீடுகள் செய்திருந்தாலும் அவை வந்து சிலதுகள் வந்து ஹையர் ரிஸ்க், அதாவது ஆகக்கூடிய இடர் முதலீடுகளை வந்து முதலீடு செய்வதற்கு விரும்ப மாட்டேன். ஸோ அது அவைண்ட விருப்பம், ரைட்? ஸோ அதை நான் சொல்ல இடர்ன்ற நாட்டம், ரிஸ்க் அப்பிடைட். ஸோ அவைண்ட அப்பிடைட் அவ்வளோ வேண்டா அவைக்கு அதை கூடுதலாக செய்ய மாட்டேன். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் வந்து ரிஸ்க் கெப்பாசிட்டியை வந்து கூடவே இருக்கின்ற உங்கள் மேபி நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவு, அதாவது நீங்கள் கூடுதலாக அதை செய்ய கவனக்குறைவால் வந்து இடர்களை எடுத்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஸோ உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி, அதாவது உங்களோட திறன் ஆற்றல் வந்து கூட வேற அந்த விருப்பை விட, ஸோ ஏற்பு மட்டத்தை விட குறைந்த இடர்களை எடுத்துக்கிறீங்க. மேபி இதை விட நீங்கள் கூட ரிஸ்க் விரும்பினா எடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட கையில் தான் இருக்கு. ஸோ ரிஸ்க் டாலரன்ஸ் மட்டம் வந்து இனங்காண்பது வந்து மிக முக்கியமானது. ஸோ நீங்கள் இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு இடர்நிலை எடுக்கிறது, ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ ஆற்றலையும் விட விருப்பம் இருக்கா. ஸோ விருப்பம் இருக்கிறது முக்கியம், அதை விட ஆற்றலும் இருந்தால் ஸோ உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் முதலீட்டு தீர்மானங்களை ஹை லோ ரிஸ்க் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் நாங்கள் செய்கிறதுக்கு இதில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில் பண்ணிக்கல வந்து முதல்ல டிசைட் பண்ணணும் உங்களோட அசட் அலோகேஷன், அதாவது சொத்து ஒதுக்கீடு. நீங்கள் எவ்வாறான விதத்தில் உங்களோட சொத்துக்களை ஒதுக்கீடு செய்ய போறீங்க, எப்படியான முதலீட்டு பத்திரங்கள், எப்படியான முதலீட்டு வாய்ப்புகளை நீங்கள் போட போறீங்க. ஸோ பங்குகள் இல்லை முதலீடு செய்யறதுகளா, நிலையான வருமானம் தரக்கூடிய யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், லைக் பங்குகளில் முதலீடு செய்கிற யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ். ஸோ அதுகளை வந்து நீங்கள் முதல்ல முடிவெடுக்க வேண்டும். ரெண்டாவது வந்து ப்ரொடக்ட் செலெக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் உதாரணம் சொல்ல போனால் நிலையான வருமானம் தர முதலீட்டு திட்டங்களுக்குள்ளுக்குள்ள இருக்கிற யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அதாவது அழகு நம்பிக்கை நிதியங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளுக்குள்ள வேறுபட்ட யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் வகைகள் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஒரு வகை இல்லை, அது கீழே 2-3 விதமான வகைகள் இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளுக்குள்ள நீங்கள் எந்த வகையான ஒரு ஒரு ப்ரொடக்டை தெரிவு செய்ய போறீங்க என்றது முக்கியம், ரைட்? ஸோ அசட் அலோகேஷன், இக்விட்டி, பங்குகள், மற்றது நிலையான வருமானம் தர உபகரணங்கள் பத்திரங்கள்னு பார்த்தா அதுக்குள்ளுக்குள்ள எவ்வாறான ஒரு முதலீட்டு சரியான முதலீடை வந்து நீங்கள் முதலீட்டு வாய்ப்பை வந்து நீங்கள் எப்படி தெரிவு செய்ய போறீங்க. அதுக்கு பிறகு அதுகளெல்லாம் தெரிவு செய்த பிறகு உங்களது போர்ட்ஃபோலியோ, அதாவது முதலீட்டு கலவையை வந்து நீங்கள் கட்டியப்ப முடியும். ஸோ நாங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் கலந்துரையாடினதுல கிட்டத்தட்ட நீங்க ஒரு சுருக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட நம்பிக்கையாளர் நிதியங்களை பயன்படுத்தி நீங்க முதலீட்டு கலவையை கட்டி எழுப்பிக்கல கிட்டத்தட்ட 3 வகையான குறிக்கோள்கள் உங்களுக்கு முதலீட்டாளர் என்ற ரீதியில இருக்கலாம், ரைட்? நாங்கள் சொன்ன 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? முதலாவது வந்து லிக்விடிட்டி. இப்போ நாங்கள் சொன்ன சில முதலீட்டாளர்களுக்கு வந்து எந்த நேரமும் அவன் காசை முதலீட்டை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு முதலீட்டு திட்டம் வந்து வேணும், அவைக்கு அது வேணும். மற்றது கேபிட்டலும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சேஃபா வச்சிருக்கணும்ன்ற ஒரு ரிக்வயர்மெண்ட், ஒரு தேவை இருக்கலாம். ஸோ அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்கு ஒதுக்கிய நிதி, உங்கள் தினசரி நுகர்வுக்கு நீங்கள் பயன்படுத்த நிதி, அதுகளை நீங்கள் அப்படியான முதலீட்டு திட்டங்கள் இருந்தால் அதுகளுக்கு நீங்க போடலாம். ஸோ நாங்கள் அதில் பார்ப்போம் எப்படியான முதலீட்டு திட்டங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணலாம், கருத்தில் கொள்ளலாம் லிக்விடிட்டி அண்ட் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் பக்கெட்டுக்கு உள்ள. இது மெயின்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரதானமா குறுகிய கால நிலையான வருமான பத்திரங்களை வந்து முதலீடுகள் செய்யப்படும் இப்படியான ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து இதுகள் இருக்கு. இரண்டாவது வந்து இன்கம் அண்ட் கேபிட்டல் ஸ்டெபிலிட்டி பக்கம் என்று சொல்லுவோம். கிட்டத்தட்ட உங்கள் நடுத்தர அளவு இடரை எடுக்கக்கூடிய போதிலும் திரள்வு தன்மை கொண்டு செல்ல அவசியம் இல்லாத முதலீடு, அதாவது நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாட தேவைகளுக்கு தேவையில்லாத பணம், பட் நீங்க அந்த காசு எடுத்து மேபி ஒரு நடுத்தர அளவு முதலீட்டு தீர்மானங்களோடு, ஒரு நடுத்தர அளவு இடரை எடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு தீர்மானங்களோடு முதலீடுகளை செய்யலாம். growth and opportunity பக்கெட் என்று சொல்றது மூன்றாவது வந்து கிட்டத்தட்ட கூடின, அதாவது என்ன சொல்றது, கம்பேரிட்டிவ்லி, அதாவது கம்பேர் பண்ணிக்கல ஒப்பிடுகையில வந்து கூடுதலான இடர்நிலை, அதாவது ரிஸ்க் லெவலை வந்து எடுக்கக்கூடிய மாதிரியான முதலீட்டு வாய்ப்புகளை வந்து அதுல முதலீடு செய்யறோம். ஸோ இது கிட்டத்தட்ட அதிக அளவிலான லாபத்தை ஈட்டுவதை குறிக்கோளாக கொண்டு அதிக இடர் எடுக்கும். ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதிக அளவு லாபம் ஈட்டுவதை குறிக்கோளாக கொண்டு அதிக இடர் எடுக்கும் முதலீடுகள் இதில் அடக்கும். ஸோ நீண்டகால செல்வ விருத்தி, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத் லைக் வெல்த் க்ரோத்
அதை குறிப்பாக கொண்டு பிரதான பங்கு பரிவர்த்தனையை பாட்டிலிடப்பட்ட பங்குகளில் வந்து முதலீடுகளை மேற்கொள்ளப்படும் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்களை முதலீடு செய்யலாம். ஸோ இதுதான் 3 வகையான குறிக்கோள்கள் ஸ்ட்ராட்டஜி என்று நாங்கள் சொல்லலாம். 3 வகையான குறிக்கோள்கள் லைக் 3 வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்லலாம். ஒன்று, உங்களோட திரவத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட லிக்விடிட்டி மணியை எப்படி அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துகிற காசை நீங்கள் சேர்த்து வைக்கலாம், ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து அன்றாட தேவைகளுக்கு தேவையில்லாமல் அதிக அளவிலாக சேர்த்து வச்சிருக்கிறது. பட் கிட்டத்தட்ட ஒரு 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 நடத்துகிறவரான கிட்டத்தட்ட 2 கால நிலையான வரும் அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு முதலீடுகளை மேற்கொள்றதுக்கு எப்படியான ஒரு இன்கம் ஸ்டெபிலிட்டி அதை மெயின் பண்ணி அதில் எப்படியான முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அடுத்தது 3வது வந்து கிட்டத்தட்ட நீண்டகால அடிப்படையில் உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு எப்படியான முதலீடுகள், அகெயின் அதிக அளவில் லாபம் ஈட்டுவதை குறிக்கோளாக கொண்டு கிட்டத்தட்ட அதிக இடரை எடுக்கும் முதலீடுகள் இதில் அடங்கலாம். ஸோ இதுதான் 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பயன்படுத்தி எப்படி இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அதாவது அழகு நம்பிக்கை நிதியங்களை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்தலாம் என்றதை நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். ஸோ நான் இப்போ இதை சுருக்கமாக இதில் சொல்ல போனால், கிட்டத்தட்ட இப்போ எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மணி மார்க்கெட் ஃபண்ட் என்று எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த திரவத்தன்மை கூடுதலாகவும் எந்த நேரமும் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட அமைந்திருக்கும். ஸோ இது வந்து குறைந்த இடர், அதாவது ஒப்பீட்டு அளவில் குறைந்த இடரை கொண்ட மாற்று முதலீட்டை நாடும் முதலீட்டாளர்களுக்கு வந்து இது வந்து பொருத்தமானதாக இருக்கும். ஸோ உங்கள் பணத்தை உறுதியாக பேணுவதில் வந்து கவனம் செலுத்தும். உயர்மட்ட திரள்வுத்தன்மை நான் சொன்ன லிக்விடிட்டி வந்து கூடவா இருக்கும். ஸோ அதால் உங்களுக்கு எந்த நேரமும் உங்களது கொடுக்கல் வாங்கல்கள் வந்து ஃபண்டில் நீங்கள் எந்த நேரம் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு வேண்டிய நேரம் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம், ரைட்? ஸோ அது 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 வந்து இதில் இருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி மணி மார்க்கெட் ஃபண்டுன்றது வந்து ஒரு மணி மார்க்கெட் கேட்டகரி, அதாவது அந்த வகையில் இருக்கிற ஒரு முதலீடு அதாவது யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ். ஸோ அப்படி இன்றைக்கில் வந்து அதில் முதலீடுகள் வந்து நாங்கள் மேற்கொள்ளும் போது பங்குகளை முதலீடு செய்யப்பட மாட்டாது. ஸோ அது வந்து நிலையான வருமானம் தரும் முதலீடுகளில் தான் முதலீடு செய்யப்படும். ஸோ குறுகிய கால நிதி இலக்குகளுக்கு உகந்தது ஆக இருக்கும். அதை விட மணி மார்க்கெட் ஃபண்ட் கிட்டத்தட்ட பல்வேறுபட்ட வரவேற்புகள், விருதுகளை பெற்றிருக்குது. டாக்ஸன், சிஎஃப்ஏ சொசைட்டி ஸ்ரீலங்காண்ட அவார்டுகளை பெற்றிருக்கு. ஸோ அவசர நிலைகளுக்கு பேணப்படும் சேமிப்புகள் வந்து சேவிங்ஸ், அதாவது சேவிங்ஸில் நீங்கள் இருக்கிறதில் வந்து குறுகிய கால இலக்குகளை போன்று சந்தையில் கால நெருக்கடியின்றி அவசியமான நிதிக்கு உகந்ததாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் திரவத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மணி மார்க்கெட் ஃபண்ட்ன்றது நல்ல. மற்றது நாங்கள் பார்த்தா ஃபிக்ஸ் இன்கம் ஃபண்ட் உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம், ரைட்? ஸோ இது வந்து அந்த 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 நடுத்தர கால அடிப்படையிலான ஒரு முதலீடு திட்டமாக இருக்கும். ஸோ நடுத்தர கால அடிப்படையில் மாற்று முதலீட்டாளர்கள் வந்து பங்கு பெற்றலாம். தமது பணத்தை மீள உடனடி அணுகல் அவசியமற்ற நபர்கள், அதாவது நீங்கள் இப்போ டெய்லி கன்சம்ஷன், அதாவது அன்றாட நுகர்வுக்கு இல்லாத முதலீட்டு அடிப்படையில் கிட்டத்தட்ட நடுத்தர காலத்தின் அடிப்படையில் வச்சிருக்கிறதுக்கு நீங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட நடுத்தர அளவிலான இடர் நிலையை கொண்டிருக்கலாம். பிரதானமாக இதுவும் வந்து ஷேர்ஸ், அதாவது பங்குகளை வந்து முதலீடு செய்யப்பட மாட்டாது. அரச பத்திரங்களில் மாத்திரம் முதலீடுகள் செய்யப்படலாம். அதை விட அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லிக்விட் ஃபண்ட்ஸ். இது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தது, அதாவது காட்டுறதுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் உங்களது முதலீட்டை வந்து உங்களுக்கு அதிக இடரோட சேர்த்து ஒரு 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 வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்கிறாருண்டா அது வந்து மெயின்லி பங்குகள் மற்றும் நிரந்தர வருமானம் ஆகிய இரு பிரிவிலையும் முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அதாவது அழகு நம்பிக்கை நிதியமாக கருதப்படும். ஸோ இது வந்து பங்குகளை முதலீடு செய்யப்படும். ஸோ அதால இடர்நிலையும் வந்து அதிகமாக இருக்கும். பட் நீண்டகால அடிப்படையில் செல்வ விருத்தி, அதை நான் சொல்லும் கேபிட்டல் குரோத்தோ லைக் வெல்த் குரோத்தை பற்றி பார்க்குறாக்கள் வந்து இதெல்லாம் முதலீடு செய்யலாம். ஸோ இப்போ நீங்கள் நேரடியாக நான் சும்மா சொல்ல நேரடியாக பங்கு பரிவர்த்தனையில் ஈடுபடாமல் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் வந்து மறைமுகமாக இன்டிரெக்டாக நீங்கள் ஈடுபடைகளை வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய குறைச்சி கொள்ளவும் முடியும். ஸோ நீங்கள் இப்போ நேரடியாக ஒரு பங்குகளில் வந்து முதலீடு செய்யக்கல மேபி உங்களுக்கு டிரெக்டாக அதை ட்ராக் பண்ண வேணும், ஒவ்வொரு நாள் பார்க்கணும், அது என்ன மாதிரி அது மூவ் பண்ணது செய்யணும். அப்போ நீங்கள் அதுக்குன்ற ஒரு நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும், ரைட்? வீணாக்குறேன்னா செலவழிக்கணும். ஸோ அப்போ இப்படியான ஒரு முதலீடுகளை வந்து மேற்கொள்ளைகளை வந்து நிதி முகாமையாளர், நான் முதலே சொன்ன மாதிரி நிதி முகாமைத்துவ நிறுவனம், அசட் மேனேஜ்மெண்ட் ஃபேர்மாவே வந்து
அதை வந்து அவையோட ஃபுல் டைம் அதுதான், அது முழு நேரம் அது அவை மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற வகையில சிறந்த பொருத்தமான முதலீட்டு தீர்மானங்களை வந்து பொருளாதாரத்தின் மாற்றங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற விடயங்களுக்கு ஏற்ற வகையில் அவை வந்து முதலீட்டு தீர்மானங்களை எடுத்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான வருமானங்களை வந்து நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான எல்லா வகையான விடயங்களையும் நாங்கள் இன்வால்வ் ஆக செய்யறதுக்கு முடியும். ஸோ இதை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய கால அடிப்படையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இலங்கை பொதுவாக பங்கு பரிவர்த்தனை பங்குகள்ன்றது வந்து கூடுதலான ரிஸ்க் இருக்கு என்ற வாலட்டாலிட்டி கூட, அது ஏற்றத்தாழ்வு வந்து கூடவே இருக்கு. ஸோ அதால குறுகிய காலத்தில் அடிப்படையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிலவினாலும் மேபி நீண்ட கால அடிப்படையில் வந்து பிரதிபலங்களை வழங்கக்கூடியது என்று நாங்கள் சொல்லலாம். அகெயின் அது அதிக இடரோட சந்திக்கக்கூடியது ஆகவும் இருக்கும். சரி, இதுல நாங்கள் என்ன பார்க்க போறோம், நான் முதல் இப்போ இவ்வளவு நேரம் காய்ச்சினாங்கள் தானே 3 விதமான ஸ்ட்ராட்டஜி, ரைட்? இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி, ரைட்? உங்களுக்கு எந்த நேரமும் காசை திரள்வு தன்மையை கூடுதலாக தரக்கூடிய ஒரு முதலீட்டு வாய்ப்பு வேணும். ஓகே, அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட 2 கால அடிப்படையில் ஒரு 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 வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு 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 முதலீட்டு தீர்மானம் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸில் என்ன இருக்கு. ஸோ அது 2வது. 3வது வந்து நாங்கள் பார்த்தோம் நீண்டகால அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடின ரிஸ்க் எடுத்து எப்படியான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளும். ஸோ இதில் நாங்கள் காட்டிக்கிறோம் என்னென்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கல, ஒரு முதலீட்டாளரை கிரியேட் பண்ணிக்கல, நீங்கள் ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸில் தான் முதலீடு செய்யணும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற காசை நீங்கள் பிரித்து ஒரு பகுதி திரள்வு தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி, ஒரு லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பகுதியை நீங்கள் ஒரு ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யலாம். இன்னொரு பகுதியை எடுத்து நீங்கள் இன்கம் ஃபண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நடுத்தர குறுகிய ஒரு நடுத்தர கால அடிப்படையில் வந்து ஒரு முதலீடு செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேபிள் இன்கம், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கம்மை அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட இன்னொரு பகுதியை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹை ரிஸ்க், அதாவது அதிக இடர் கொண்ட ஒரு முதலீடு தீர்மானத்திலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் ஏன் இதை பார்க்குறோம்ன்ற முதலே சொன்ன மேலே முதல் கேட்டுக்கொள், இப்போ நாங்கள் வந்து எது நல்லது என்றதை பார்க்குற நேரத்துக்கு விட எது எது இருக்குது எங்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகள் ரீதியில், ஸோ அதுக்கேற்ற வகையில் நாங்கள் அனைத்தையும் பயன்படுத்த முடியுமா ஒரு முதலீட்டாளர் ரீதியில் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 உதாரணம் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 முதலீட்டாளர்கள் சொல்லும் உதாரணத்துக்கு அவைக்கு 1 மில்லியன், அதாவது 1 கோடி அவன் சாரி 1 மில்லியன் 10 லட்சம் அவன் கையில் இருக்கு. ஸோ அவை வந்து பொருத்தமான சொத்துக்களை ஒதுக்கி கொள்வதன் மூலம் அவை கிட்டத்தட்ட வெவ்வேறுபட்ட இடர் பிரிவுகளுக்கு அவை வகைப்படுத்த போயிடும், ரைட்? ஸோ ஒரு ஆளோட அலோகேஷன், அதாவது போர்ட்ஃபோலியோ அலோகேஷனும் மற்றொரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷனும் வந்து வேறுபட்டதாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற வகையில் அவர்களது இடர் நிலை, ஓவரால் இடர் நிலையும் வந்து மாறுபடலாம். ஸோ நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஒரு ஆள் கன்சர்வேட்டிவ் சொல்றது என்னது, இந்த இதுல விளக்கம் வந்துருக்கு. உயர் திரள்வு தன்மைக்காக காண தேவை அதிக இடரை எடுக்க விருப்பமற்ற முதலீட்டாளர்கள், அதாவது உங்களுக்கு லிக்விடிட்டி கூட வேணும், அதை விட உங்களுக்கு ஆகக்கூடிய அதாவது அதிக இடரை எடுக்கவும் விருப்பம் இல்லாத ஒரு முதலீட்டாளர் என்றால் நீங்கள் எப்படியான ஒரு உதாரணத்துக்கு எப்படியாக இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அதாவது அழகு நம்பிக்கை நிதியங்களை நீங்கள் பயன்படுத்தலாம், ரைட்? வேறுபட்ட விதத்தில் இருக்கிற அந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்களை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தலாம் என்றதை நாங்கள் இதை காட்டியிருக்கோம். ஸோ அடுத்த பக்கத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ், ரைட்? ஸோ அக்ரெசிவ்ன்றது அதிக வளர்ச்சி, அதிக இடர் எடுக்க விரும்பும் நீண்ட கால முதலீட்டாளர்கள், அதாவது குறுங்கால முதலீட்டாளர்கள் இல்லை, நீண்ட கால முதலீட்டாளர்கள் அடிப்படையில். ஸோ இப்போ நீங்கள் கன்சர்வேட்டிவ்ன்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் அலோகேஷனில் நான் சும்மா சொன்ன மாதிரி முதல் இது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மணி மார்க்கெட் ஃபண்ட் நான் சொன்னேன், அது வந்து கூட திரளுத்தன்மையை மெயின்டைன் பண்ணுற, அதாவது முகாமித்துவம் அலை கொடுக்கக்கூடிய ஒரு அழகு நம்பிக்கை நிதியம். 2வது வந்து கிட்டத்தட்ட ஸ்டேபிள் குரோத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்ட் என்ற ஆப்ஷனை எடுப்போம் உதாரணத்துக்கு. மற்றது ஹை ரிஸ்கில், அதாவது கூடின இடர்தன்மை உடைய ஒரு 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 முதலீடு தீர்மானம் என்ற ரீதியில் மேபி முதலீடு என்ற ரீதியில் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லிக்விடி ஃபண்ட் எடுப்போம். ஸோ இவர் அலோகேஷன் பண்ணுற அவர்கிட்ட முழுமையாக, அதாவது கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கிற 1 மில்லியன், ரைட்? அவர்கிட்ட 1 மில்லியனில் வந்து அவர் பிரிக்கிறார் 3, ரைட்? ஸோ அவர் பிரிக்கிற முதலாவது வந்து 40% 40% 1 மில்லியன் 40% வந்து அவர் வந்து மணி மார்க்கெட் ஃபண்டில் முதலீடு செய்கிறார். அவர் இன்னொரு 40% எடுத்து அவர்கிட்ட மொத்த முதலீட்டு பெறுமதியில் 40% எடுத்து அவர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்டில் முதலீடு செய்கிறார் ஒரு உதாரணத்துக்கு, ரைட்? ஸோ 40%ன்றது 1 மில்லியனில் கிட்டத்தட்ட 10 லட்சத்தில் 40%ன்றது 4 லட்சம். இன்னொரு 4 லட்சத்தை எடுத்து அவர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஃபண்டில் முதலீடு செய்கிறார்.
மிச்சம் 20 லட்சம் 2 லட்சம் இருக்குது தானே, அந்த 2 லட்சத்தை எடுத்து அவர் போடுறார் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஈக்விட்டி ஃபண்டில். ஸோ இவர் வந்து இப்போ முழு காசையும் கொண்டு ஒரு இடத்துல போட இல்லை, அவர் மூண்டா பிரிச்சு போட. அவருக்கு 3 தேவைகள் இருக்கலாம். ஒரு பகுதி அவர் தேவை அவருக்கு இந்த நேரம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இன்னொரு பகுதி அவருக்கு மேபி இப்போதைக்கு அவசரம் இல்லை, பட் நீண்ட காலம் ஒரு நடுத்தர கால அடிப்படையில் அவர் முதலீடுகளை செய்கிறார். மூன்றாவது வந்து அவர் வந்து நீண்ட கால அடிப்படையில் கொஞ்சம் அதிக அளவிலான ஹையர் ரிஸ்க் எடுத்து அவர் ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் கூட அதிக பிரதிபலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புல வந்து அவர் முதலீடுகளை வந்து செய்கிறார். அப்ப சொல்ல உதாரணத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட 40% அவர்கிட்ட முதலீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 8.25% வருடாந்த வட்டி அவர் பெற்றுக்கொள்றாருன்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு. 40% முதலீடு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம்ல போட்டவர் 40% முதலீட்டுல இருந்து அவர் கிட்டத்தட்ட 10.25% வருமானத்தை பெற்றுக்கொள்றார். ஆண்டுக்கு 10.25%. மூன்றாவது வருமானம் அதாவது 20%, கிட்டத்தட்ட 2 லட்சம், அவர் 10 லட்சத்துல 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அவர் அதுல 40% வருமானம் அவருக்கு கிடைக்குது. அப்ப கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கண்டா, இது 8.5, 10.25, 40% மூண்டையும் சேர்த்தீங்கண்டா, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணினா உங்களுக்கு ஓவரோலா 15.4% ஆன வருமானம் கிடைக்குது அவருக்கு. ஓவரோல் எல்லாத்தையும் சேர்த்து அவர் வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்தால் அவருக்கு இந்த முழுமையான இந்த 10 லட்சம் முதலீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 15.4% ரிட்டர்ன் கிடைக்குது. அதாவது 40% பகுதியிலிருந்து 8.25%, 40 பகுதியிலிருந்து 10.25, 20% முதலீட்டுல இருந்து 40% கிடைக்குது. அப்ப 15.4% அவருக்கு கிடைக்குது. அதாவது 10 லட்சத்துக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 1,54,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருமானம் கிடைக்குது. ஸோ இது கன்சர்வேட்டிவ். அதான் சொன்னேன், அவருக்கு கூடுதலான அதிகளவான இடரை எடுக்க விருப்பமற்ற முதலீட்டாளர். அவருக்கு பெருசா ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. ஸோ அவருக்கு நார்மலா ஒரு அளவு குறைஞ்ச அளவு ரிஸ்கோட அவர் வந்து முதலீட்டை வந்து மேற்கொள்ள விரும்புகிற ஒரு ஆள். சொல்லுவோம் அக்ரெசிவா முதலீட்டுகளை மேற்கொள்ள விரும்புகிற ஒரு முதலீட்டாளர் சொல்லுவோம். அப்ப நாங்கள் அவர் எதிர்பார்க்கிறது என்னது? அதிக வளர்ச்சி, அதிக இடரை எடுக்க விரும்பும் நீண்ட கால முதலீட்டாளர் என்ற ரீதியில தான் அவர் வந்து கேட்டகரைஸ் பண்ண போறார். ஸோ அப்படி எடுக்கல அவர் செய்யறார், ஓகே நான் 15% என்னுடைய முதலீட்டை மாத்திரம்தான் நான் மணி மார்க்கெட்ல போட போறேன், எனக்கு பெருசா தேவையில்லை, எனக்கு 40, இவரை மேல 40% தேவையில்லை, எனக்கு 15% காணும். மற்றது ஃபிக்ஸ் இன்கம் ஃபண்ட்ல வந்து அவர் 30% முதலீடு செய்யறார். அவர் சொல்றார், ஓகே ஃபிக்ஸ் இன்கமுக்கு நான் ஓரளவு போடுறேன், ஓகே 30% நான் இன்வெஸ்ட் பண்றேன். மிச்சம் கூடின பகுதி வந்து அவர் வந்து 55% வந்து ஹை ரிஸ்க், அதாவது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஈக்விட்டி ஃபண்டில் முதலீடு செய்யறார். உதாரணத்துக்கு இவருக்கும் கிடைக்கிறது இந்த 15%க்கு 8.25, 30%க்கு 10.25, ஆனா 55%க்கு 40% வருமானம் கிடைக்குது வருஷத்துக்கு. ஆனால் இதுல இவற்ற போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், அவற்ற ஓவரால் அதாவது 10 லட்சம் முதலீடு செய்யறதுக்கான ரிட்டர்ன் வந்து 26.31%, அதாவது கிட்டத்தட்ட 2,63,125 ரூபாய் அவர் வந்து பெற்றுக்கொள்ற பிரதிலாபம். ஏன் என்றா அவர் கூடுதலான முதலீடு வந்து அவர் ஹை ரிஸ்க்ல போட்டபடியா அதுக்கு அவருக்கு கிடைத்த பிரதிலாபம் வந்து கூடுதலான வீதம். இப்ப நீங்க மணிமா கட்டுதல் இதெல்லாம் பார்க்கல, இது கூட தானே 40%. மணிமா கட்டுறது உங்களுக்கு 8.25 வந்திருக்கு, 10.2. ஆனா இவர் அது போட்டார் என்னடா, அவர் வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்ட், அவருக்கு வந்து அதிக வளர்ச்சி இடர் எடுக்க விட விருப்பம் கூட. ஸோ நீண்ட கால முதலீட்டின் அடிப்படையில் அவர் வந்து முதலீடு செய்யற அதுக்கான பிரதிலாபத்தை அவர் கேட்குது, அவர் பெற்றுக்கொள்ள. ஸோ அதிக இடரை நீங்கள் கேட்கல, அதிக பிரதிலாபத்தை எதிர்பார்த்து தான் அந்த அதிக இடரை எடுப்பீங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் காட்டுறோம் என்னடா, ஒரு கன்சர்வேட்டிவ், அதாவது ஒரு ரிஸ்க் பெருசா எடுக்க விரும்பாத ஒரு ஆளும் பெருசா ரிஸ்க் எடுக்கக்கூடிய விரும்புகிற ஒரு ஆளும் வந்து எப்படி அவைண்ட முதலீடு திட்டங்களின் கோர்வை, அதாவது முதலீடுகளின் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவைண்ட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், அதாவது முழுமையான அவைண்ட முதலீட்டு வருமானம் வந்து கூட போகுதுன்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அதுதான் நாங்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக கற்றுக்கொள்றோம். ரைட், இப்போ நாங்க பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு அழகின விலையை கணிப்பிடுறது. இப்போ நான் முதல்ல உங்களை சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஸோ இதுக்கு முதல் நான் முதலே கேட்ட கேள்வி என்னென்ன உங்கள்கிட்ட, எது சிறந்த முதலீட்டு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஏனென்றால் அழகு நம்பிக்கை நிதியங்கள் வேற வேற வகைகள் இருக்கு, எது சிறந்தது என்று நாம சொல்லியிருந்தேன். பட் எது சிறந்தது என்றால் ஒன்று சிறந்தது இல்லை, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட முதலீட்டு திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மேபி நீங்கள் 2-3 திட்டங்களை சேர்த்து உங்களுக்கு ஏற்ற வகையில வந்து நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற வகையில உங்களோட முதலீட்டு திட்டங்களையும் அமைத்து கொள்ளலாம். அதான் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு காசு ஒரு இடத்துல தான் முழுதும் போடணும் இல்லை, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற வகையில், உங்களோட முதலீட்டு தீர்மானங்களுக்கு ஏற்ற வகையில், உங்களோட குறிக்கோள், உங்களோட கால தேவைகளுக்கு ஏற்ற வகையில வந்து நீங்கள் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்போ நீங்க என்னடா கேட்டீங்கன்னா எது சிறந்ததுன்னா நான் சொல்லுவேன் எல்லாமே சிறந்தது, அது அதில்
அது அதன் குறிக்கோள் நோக்கத்தின் அடிப்படை, ரைட்? ஸோ எல்லா இன்வெஸ்டர் முதலீட்டாளர்களும் அனைத்தையும் முயற்சி செய்து பார்க்கலாம். அவையின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அது வந்து அவைக்கு ஸ்பிளிட் பண்ணி தேவையான தேவைக்கேற்ற வகையில் அவைக்கு வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் முதலே கணக்கில் சொன்ன மாதிரி ஒரு அலகின் விலையை எப்படி கணக்கிடுவது? இப்போ நாங்கள் பங்கு சந்தையில் பங்குகள் மாதிரி யூனிட் ட்ரஸ்ட், அதாவது அழகு நம்பிக்கை நிதியத்தில் வந்து நாங்கள் அலகுகளில் தான் வந்து கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும். இப்போ நாங்கள் இதில் எடுத்துக்கிற உதாரணத்தை பார்த்தா ஒரு அழகு நம்பிக்கை நிதியத்தின் முழு சொத்தின் பெறுவது. அதாவது நான் சொன்னேன், இப்போ நாங்கள் இப்போ முதலீட்டாளர்கள் காசு தெரியணும், அழகு நம்பிக்கை நிதியத்தில் வந்து முதலீடு செய்யப்படுது. அந்த அழகு நம்பிக்கை நிதியத்தில் முதலீடு செய்யப்பட்ட அந்த தொகை வந்து நிதி முகாமையாளர் வந்து முதலீடுகளை மேற்கொள்வார். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரைட், முதலீடுகள் மொத்த பெறுமதி, அதாவது முதலீடு செய்ததும் அந்த முதலீட்டுக்காக இப்போதைக்கு வர வேண்டிய வருமானங்களோ பிரதிபலங்களும் இருந்து அதுகளும் ஆட் பண்ணி மொத்த சொத்தின் பெறுமதி ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸின் உதாரணத்துக்கு 100 மில்லியன் 145,000 என்றால் 100 மில்லியன் நீங்கள் பார்த்தது 100 மில்லியன் 145,500 என்றால் அதுல இருந்து மொத்த சொத்தின் பெறுமதியிலிருந்து நாங்கள் பொறுப்புகளை வந்து கழிப்போம். பொறுப்புகள் சொல்றது கட்டணங்கள். இப்ப நாங்கள் சும்மா சொல்ல போனால் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் என்றால் நிதி முகாமையாளர் முகாமித்துவ கட்டணம் இருக்கு, பொறுப்பாளர் அதாவது ட்ரஸ்டின்னு நான் சொல்றேன், ட்ரஸ்டி ஃபீன்னு இருக்கு. ஸோ நீங்கள் டாக்ஸஸ் எடுத்தால் வித்தோல்டின் டாக்ஸ் அதுகள் வந்து 10% வித்தோன் டாக்ஸ் வந்து உங்களோட முதலீடு செய்யல அந்த முதலீடு வந்து வித்தோன் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய முதலீடு அது கழிபட்டு இருக்கு. ஸோ அதுகள் எல்லாத்தையும் கழிச்சா பிறகு நாங்கள் பார்ப்போம் தேறிய சொத்தின் பெறுமதி. அதான் நான் சொல்றேன் நெட் அசெட் வேல்யூ உண்டு, என்ஏவின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து முழுமையான யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் டோட்டல், ரைட்? ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்து அதை வந்து நாங்கள் எஞ்சிய அலகுகளின் எண்ணிக்கை. இப்போ நாங்கள் முதலீடு செய்யலாம், நான் முதலே சொன்னேன், நீங்கள் 10 மில்லியன் முதலீடு செய்றீங்கன்னா 1000 ரூபா படி உங்களுக்கு 10,000 யூனிட்ஸ் கிடைக்கும். அந்த யூனிட்ஸின் பெறுமதியை எடுத்து அந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டில் ஸோ இந்த பெறுமதியை வந்து இதால வந்து நாங்கள் பிரிப்போம், ரைட்? இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் 1,1.45, ரைட்? ஸோ அப்போ அலகின் நெட் அசெட் வேல்யூ, அதாவது அலகின் அலகுக்கான தேறிய சொத்தின் பெறுமதி, இது முதல் நாங்கள் இதில் சொன்ன 99.143 மில்லியன் வந்து மொத்த தேறிய பெறுமதி, அதாவது யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டு மொத்த தேறிய பெறுமதி. பட் நீங்க ஒரு அலகு கிடைக்கல அந்த நேரம் எஞ்சி இருக்கிற அலகுகள் எண்ணிக்கை பிரிச்சால் வெறும் ஒரு அலகுக்கான நெட் அசெட் வேல்யூ, அதாவது தேறிய சொத்தின் பெறுமதி. அதுதான் நாங்க சொல்லும் யூனிட் பிரைஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ அந்த யூனிட் பிரைஸ்ன்றது வந்து நீங்க எங்கட நிறுவனத்தின் வெப்சைட்டுக்கு போனால் இணையத்திலேயோ இல்லாட்டி UTASL, அதாவது யூனிட் ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஸ்ரீலங்கா இணையத்திலேயோ உங்களுக்கு அதுக்கான விலைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், எந்த இனி முகாமையாளர் இருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் இதழ் வந்து பார்க்கல வந்து இந்த யூனிட் ப்ரைஸ் வந்து நீங்கள் கருத்துல கொள்ளணும், எவ்வாறான மாற்றங்கள் இந்த யூனிட் ப்ரைஸில் மாறி இருக்குன்னு. பிகாஸ் அதுதான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போறீங்க உங்களுடைய வருமானம் என்று. ஸோ நாங்கள் இப்போ இதை பார்ப்போம். இது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் யூனிட் ப்ரைஸ் நாங்கள் பார்த்துனாங்க தானே 1,1.45 ஒரு உதாரணத்துக்கு எப்படி நீங்கள் அதை கணிப்பீடு செய்வீங்க. இதுல நாங்க பார்ப்போம் நிலையான வருமான நிதியங்கள், அதாவது இன்கம் ஃபண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு முதலீடு தீர்மானத்தை மேற்கொள்ளல முதலீடுகள் செய்யறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கிற மாதிரியும் முதலீடுகள் வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கல வெளியால. இப்போ முதலீட்டு திட்டங்கள் நீங்க பார்க்கல யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க முதலீட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ள உங்களோட முதலீட்டு வருமானங்கள் நிலையான வருமான நிதியங்களோட அந்த உறுதித்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி நான் சொல்லுவோம், இன்கம் ஸ்டெபிலிட்டி, அதாவது ரிட்டர்ன், அதாவது பிரதிலாபங்களோட உறுதித்தன்மையை நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். இப்போ அது வந்து சரியான முக்கியம். நாங்கள் முதலீட்டாளர் முதலீட்டு தீர்மானங்கள் எடுக்கல அந்த முதலீடு அந்த பிரதிலாபம் வந்து கிட்டத்தட்ட நீங்க கடந்த காலத்துல ஒரு 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 5-6 நாள் பார்க்கலையோ ஒரு 10-30 நாள் பார்க்கல எவ்வாறான ஒரு உறுதித்தன்மை இருக்கு, இல்லாட்டி ஒரு நாள் கூட ஒரு நாள் குறைய அப்படி இருக்கா, இல்லாட்டி தொடர்ந்து ஒரு 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 உறுதித்தன்மை இருக்கான்றதை நாங்கள் பார்க்கணும். முதலீட்டாளர் ரீதியில அந்த நிலையான வருமானம், அந்த நிலையான வருமான நிதியங்கள்ல வந்து முதலீடு செய்யல. இப்ப பங்குகளை முதலீடு செய்யற முதலீட்டு என்ன சொல்றது யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் என்றால் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஒரு நாள் மேல கூடலாம் குறையலாம், இருந்தா போல நல்லா கூடலாம் அப்படி குறையலாம். பட் நிலையான வருமானத்தின நிதியங்கள்ல கூடுதலாக அப்படியான இதுகள் வந்து குறைவு இருக்கலாம் சில நேரங்களில், பட் குறைவு. ஸோ நீங்க பார்க்கணும் ஒரு உறுதித்தன்மை எப்படி இருக்குன்ற. ஸோ இதுல ஒரு உதாரணம் நாங்கள் போட்டிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து முதலாவது நாள் 4,000 இருந்த யூனிட் பிரைஸ், ரைட், அலகுண்ட பெறுமதி வந்து 2ஆம் நாள் வந்து 4,001.5. ஸோ அப்படி கூடிக்கொண்டு போகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1.5 ரூபாய் ஒரு ஒரு
அலகுண்ட பெறுமதிக்கு வந்து கூடுது. ஒரு அலகுண்ட பெறுமதி வந்து 1.5 ருபீஸால கூடுது, 1.5 ரூபாயால கூடுது. இப்போ அதில் டெய்லி ரிட்டர்ன் இந்த கால்குலேட் பண்ணினீங்கன்னா அதுக்கு 13.69% வருது. ஸோ எப்படி நாங்கள் அதை கால்குலேட் பண்ணுறதுன்றதையும் நாங்கள் இதில் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உதாரணத்தின்படி இதில் இந்த உதாரணத்தை எடுத்தீங்கன்னா ஸோ பார்ப்போம். நாங்கள் இந்த ஃபார்முலாவின் படி இந்த 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 ஃபார்முலாவின் படி முதல்ல எடுக்கும் நாங்கள் இறுதி பெறுமதி, ரைட்? இப்போ நாங்கள் சொல்லுவோம் 4001.5. இது இறுதி பெறுமதி 2ஆம் நாள் முடியேக்கல. முதல் நாள் 4000, 2ஆம் நாள் 4001. ஸோ இறுதி பெறுமதி 4001.5, ரைட்? அதை வந்து நாங்கள் பிரிப்போம், ரைட்? பிரிப்போம் 4000ஆல, ரைட்? ரைட்? பிரித்து அதிலிருந்து ஒன்றை கழிச்சா உங்களுக்கு வெறும் ஒரு நாளைக்கான எவ்வளவு வருமானம், அதாவது ஒரு நாள் 1 டே வருமானம். ஏன்னா ஒரு நாள் மாற்றத்தை பார்த்துக்கணும். 4000 4001க்கு மாறினா இந்த 4001.5 பிரிப்பம் 4000ஆல அதுலேருந்து ஒன்றை கழிச்சா வெறும் ஒரு நாளைக்கான வருமானம் எவ்வளவு. பட் ஏன்னா இதில் ஒரு நாள் எடுத்தபடியே ஸோ இது வந்து ஒரு நாளைக்கான வருமானம். ஸோ நாங்கள் இதை வருடத்துக்கு பார்க்கல, ஒரு வருடத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வந்திருந்தா வருடத்துக்கு எவ்வளவு என்றதை பார்க்கல. இதை நாங்கள் ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் இருக்கு, 365 நாள். ஸோ அதை பெருக்கினவன்டா உங்களுக்கு வெறும் இதில் 13.69%. ஸோ அதைத்தான் நாங்கள் இதில் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த முதலாம் நாளை நீங்கள் 7ஆம் நாளோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட இதில் நீங்கள் இந்த உதாரணத்தை எடுத்தால் 4009 7 நாளையால் 7 நாளைக்கு முதல் இருந்தது வந்து சாரி டிவைட் பண்ணுறது 4000 அண்ட் இதுல இருந்து நாங்கள் ஒன்றை கழிச்சோம்டா இதில் வார விட வந்து எத்தனை நாளைக்கான வருமானம், 1 2 2 3 4 5 6 நாளைக்கான வருமானம். நீங்கள் 4000ல் ஒரு நாளில் தொடங்கினீங்க, 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் சாரி முதலாம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் 5ஆம் நாள் 6ஆம் நாள். ஸோ 6 நாளைக்காக இதில் வந்த வருமானம். ஸோ 6 நாளைக்கு இவ்வளோ வருமானம் என்றால் 365 நாளைக்கு எவ்வளோ வருமானம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நாளாந்தம் கால்குலேட் பண்ணின, அதாவது கணக்கிடப்பட்ட வருமானம் வந்து ஒரு நாளே 13.69, அடுத்த நாளும் 13.69, அப்படி அனுவலைஸ் பண்ணது அனுவல் ரேட், இந்த அனுவல் ரேட் அனுவலைஸ் பண்ண. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் வந்து பாருங்க கிட்டத்தட்ட பெரிய மாற்றம் இல்லை, சேவலாக இருக்குது, ரைட்? ஸோ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த 4000லேருந்து அடுத்த நாள் 4001.5 போகுது, அப்புறம் 4003 இருந்தா போல இங்கே பாருங்க 3.75 கூடியிருக்கு ஒரு நாள். மற்ற நாள் எல்லாம் 1.5, ஒரு நாள் மாத்திரம் 3.75, மற்ற நாள் எல்லாம் 1.5 1.5. ஸோ அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட 34.19 வருடாந்த ஈக்குவலண்ட், அதாவது வருடாந்தத்துக்கு மாற்றீடான வருமானம் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது வருடத்துக்கு கிட்டத்தட்ட 34.19% வருமானம் ஒன்று ஒரு இது வந்து கிடைச்சிருக்கு. மற்ற நாளையில 13.69 13.68. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு நாள் கூடி இருக்கு. சரி, இந்த ஒரு நாள் கூடினபடியா உங்களோட டோட்டலா இந்த உலக காலத்துக்கு வருமானத்தை எடுத்தீங்கன்னா, அதாவது முதலாம் நாள்ல இருந்து 7ஆம் நாள் வரைக்கும் இருக்கிற வருமானத்தை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.67% வருமானம் சராசரியா ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க. பட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.73% வருமானம் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ இந்த இதுல ஏற்பட்ட மாற்றம் வந்து பெரிய மாற்றம் வந்து இந்த பெரிய மாற்றம் 14.67% மாற்றம்ன்றது வந்து இந்த ஒரு பிரைஸ் சேஞ்சால தான் வந்து இவ்வளவு வந்து இதுல கூடி இருக்கு. அப்ப நீங்க பார்க்கணும் முதலீட்டு ரீதியில இது வந்து நிலையானதா, இல்லாட்டி இன்னும் அடுத்த காலம் போய்க்கல இது இல்லாம போயிடுமா என்றதை நீங்க பார்க்க வேணும். ஸோ ஏனென்றால் முதலீடு தீர்மானம் மேற்கொள்ளல இப்ப நாங்கள் வட்டி வீதங்கள் அதில் பார்க்கல, இப்ப நிறைய முதலீட்டு திட்டங்களை நீங்க பார்ப்பீங்க மார்க்கெட்ல, ரைட்? சந்தையில். அப்ப நீங்க பார்க்கணும் இந்த முதலீட்டு திட்டம் வந்து உண்மையின்படி நிலையான ஒரு உறுதித்தன்மையுடைய ஒரு வருமானத்தை வந்து கொடுக்குதா, இல்லாட்டி இது ஒரு விஷயத்தால வந்த மாற்றமா, இல்லாட்டி இந்த மாற்றம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய மாற்றங்களா, ஸோ அதன் மூலமாக எனக்கு ரிட்டர்ன் வருமானதை நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரு மாற்றத்தால உங்களுடைய முழுமையான ரிட்டர்னே அதுல மாறி போகுது. ஸோ அது வந்து நிலையானது இல்லாட்டி அது பிற திருப்பி இது 11% குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கவனமா பார்க்க வேண்டும். ஸோ அதான் நாங்கள் இதுல இருந்து செய்கிறேன். எது உங்களுக்கு வினாக்கள் இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் டைப் பண்ணுங்க, நாங்கள் கொஸ்டின் இருக்கல we can discuss about. ஸோ அதை பற்றி நாங்கள் கலைக்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ரிட்டர்ன் வந்து முதலீட்டாளர்கள் ரீதியில் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் எப்படி நீங்கள் ஒரு வருமான பிரதிபலன் கணிப்பீடு செய்வீங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு
விளம்பரம் ஒன்றை பார்க்கல அதுவும் சரியான முக்கியம். ஸோ அதில் தான் இந்த 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 கணிப்பீடுகள் மற்றது கால்குலேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு முதலீட்டு விளம்பரத்தை வாசிக்கல என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்ன்றதை நீங்கள் பார்க்கணும். ரைட். ஸோ முதலாவது வந்து பிரதிலாப சதவீதம். ரைட். இதில் இருக்கு பாருங்க, பிரதிலாப சதவீதம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 9.22%ன்றது உங்களோட சதவீதம். உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பாஸ்டில் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இதுதான் இந்த பிரதிலாபம் இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்தது. ரைட். ஸோ ஏன்னா நிறைய முதலீட்டாளர்கள் வந்து அந்த விளம்பரத்தை வந்து வாசிக்கல வந்து அந்த கவனத்தில் கொள்ளைக்குள்ள வந்து சரி மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பிழையான முறையில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நாங்கள் முதலீட்டாளர் ரீதியில் வந்து நாங்கள் கூடுதலான கவனங்களை அதுக்கு செலுத்தவும் வேணும். ரைட். ஸோ மற்றது வந்து பிரதிலாப சதவீதம் என்ற ரிட்டர்ன் பிரதிலாப கணக்கிடப்பட்ட திகதி மற்றும் அடிப்படை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பீங்க. இப்போ இந்த 9.22% என்று சொல்கிறது உதாரணத்துக்கு, இது பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் உதாரணத்துக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து கால்குலேட் பண்ணின வந்து என்ன பேசிஸில், அதாவது 30 கடைசி 30 நாளுக்கான அந்த திகதியிலிருந்து கடைசி 30 நாளுக்கான அந்த ப்ரைஸ், அதாவது அந்த அந்த யூனிட் ப்ரைஸ் நான் சொன்னது அந்த அழகு நம்பிக்கை அழகுண்ட மாற்றத்தின் பெர்சன்டேஜ் தான் இதில் நாங்கள் போட்டிருக்கிறது 9.22. அதுகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள வேண்டும். ரைட். ஸோ அந்த பேசிஸே நீங்கள் இந்த திகதியை கன்சிடர் பண்ணணும். இது பழைய ரிட்டர்னா இல்லை புது ரிட்டர்னா என்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ அதை விட கணிப்பிடப்பட்டுள்ள பிரதிபலன் மற்றது ஏனைய தகவல்கள் இதில் பார்க்கலாம். நீங்கள் எதுவும் வித்தோலின் டேக்ஸ் அது கழிச்சிருக்கா இல்லை வித்தோல் டேக்ஸ் கழிக்காம போட்டிருக்கா, ஸோ அதுகள் எல்லாமே இதில் கூடுதலாக ஃபீஸ் அதுகள் என்ன போட்டிருக்கு கழிச்சு போட்டிருக்கு அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதை விட டிஸ்க்ளைமர் வரும். அது யூஸ்வலாக இப்போ நீங்கள் யூஸ்வலாக நாங்கள் முதலீட்டாளர் ரீதியில் நாங்கள் முதலீட்டாளர் சொல்கிறது நீங்கள் முதலீடு செய்ய முதல் அனைத்தையும் வாசித்து அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்வது தான் வந்து சிறந்த பொருத்தமான முதலீட்டுக்கு வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று. ஸோ அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும் முதலீட்டாளர் என்ற ரீதியில். ஸோ நான் நிறைய நேரம் எடுக்கல. ஸோ இதோட முடிஞ்சுது. ஸோ இதன் பிறகு நான் முதலீடு செய்ய தொடங்கலாம். பட் அதுக்கு முதல் நான் உங்களுக்கு முதலீடை வந்து நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வெப்சைட்டில் எப்படி நீங்கள் ஒரு முதலீட்டாளர் ரீதியில் உங்களை முதலீடுகள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்றதை நான் குயிக்காக ஒருக்கா காட்டுறேன். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரின்றதை நீங்களும் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கண்டா, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வெப்சைட்டுக்கு போனீங்கண்டா இதில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் வரும். இதில் போனால் நீங்கள் பார்க்கலாம் சைன் அப்னு இருக்குது. சைன் அப்புக்கு போனால் அதில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கன்வென்ஷனல் ஒன்போர்டிங், ஸோ நீங்கள் அதிலே போகலாம். அது ரெக்கமெண்டட். ஸோ அது உங்களுக்கு குயிக்காக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போனால் பிறகு அது இந்த தகவலின் அடிப்படையில் நீங்களோட தகவலை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அதே உங்களுக்கு டிரெக்ட் பண்ணும் எப்படி நீங்கள் அதை நீங்கள் ஓவர் த டைம் எப்படி நீங்கள் அதை உங்களை ஒன்போர்ட் பண்ணலாம். இதுவும் பிரச்சனைன்னா நீங்கள் ஆல்வேஸ் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களோட ஹாட்லைனுக்கு எங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட். ஸோ நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் ஒரு அளவு ஒரு அறிவூட்டல் நாங்கள் தந்திருக்கிறோம்ண்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அதில் எங்களால் முடிஞ்ச பதிலை நாங்கள் தருவோம். நன்றி. ஸோ யாரும் கேள்வி இருக்குன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ சாட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதில் கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஈக்விட்டி ஃபண்ட், ஹவ் அபவுட் தி இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அண்ட் ஹவு டு ப்ரொசீட் த்ரூ த ஆன்லைன் போர்ட்டல். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைம்ன்றது வந்து எனிவே இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுது. ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கிறதுக்கு தான் அதில் இருக்கிற. ஒரு வருஷத்துக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் முதலீடு செய்து ஒரு வருஷத்துக்குள்ளுக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணினால் எக்ஸிட் ஃபீ பே பண்ண வேண்டி வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வீதம் எக்ஸிட் ஃபீ பே பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு எக்ஸிட் ஃபீ பே பண்ண தேவை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் வேணும்ன்ற அன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நார்மல் அக்கௌண்ட் திறக்கிறது. ஸோ அக்கௌண்ட் திறந்து அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் யூனிட் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை தொடங்கின பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபண்டில் முதலீடு செய்ய தொடங்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து 1 year வச்சிருந்தால் எக்ஸிட் ஃபீ பே பண்ண தேவையில்லை. பட் 1 yearக்குள்ள எடுக்கிறேன்டா நீங்கள் எக்ஸிட் ஃபீ பே பண்ணணும். என்றால் அது வந்து கிட்டத்தட்ட மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேட்டகரியில் வந்து அது இருக்கு. ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ், ஸோ யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் கேட்டகரிக்குள்ள வந்து போகும். இன்கம் டேக்ஸ் கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் யூனிட் ட்ரஸ்ட்க்கு டேக்ஸஸ் பே பண்ண வேணும். உங்களோட இன்கம் டேக்ஸ் த்ரெஷோல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸை பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கான கலந்துரையாடல்களும் போகுது.
ஸோ ப்ராப்ளி உங்களோட இன்கம் டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான டேக்ஸ்களை நீங்கள் பே பண்ணிக்கொள்ளணும். வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து கழிவட்டு இருக்குன்னா அதுக்கான உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து முகாமைத்துவ நிறுவனத்தால் உங்களுக்கு நிதி முகாமைத்துவ நிறுவனத்தால் கொடுக்கப்படும் வருஷ கடைசியில். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு டேக்ஸ் ஃபைலிங்களை செய்யலாம். No minimum age, so you can invest at any time, any age. Yeah. Yeah. வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருந்தால், உங்களுக்கு எதுவும் கூடுதலான விளக்கங்கள் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். டிரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நாங்கள் எனி டைம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். யா, ஸோ கம்பவுண்டிங்கை பற்றி ஒரு கொஷன் இருக்குது. ஸோ கம்பவுண்டிங்கை பற்றி நான் டிரெக்டாக அதில் வந்து சொல்கிறது கஷ்டம். ஏண்டா யூஸ்வலாக இப்போ நாங்கள் உதாரணம் சொல்ல போனால் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ ஒரு முதலீடு ஒரு ஒரு நம்பிக்கையாக நிதியத்துக்குள்ளுக்குள்ளே செய்கிற நாங்கள் முதலீடு, இப்போ நான் முதல்ல சொன்ன ஸ்ட்ரக்சர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினாங்கள் தானே. ஸோ ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணிக்கல, முதலீடுகள் வந்து நிதி முகாமையாளர் வந்து முதலீடுகளை செய்யக்கல. இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டை செஞ்சால் ஃபண்டில் இருந்து, அதாவது இன்வெஸ்டர் முதலீட்டாளர் ரீதியில் இல்லை, ஃப்ரம் த போர்ட்ஃபோலியோ யூனிட் ட்ரஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு முதலீடு செய்யக்கல, அந்த முதலீடு நாங்கள் சொல்லுவோமே அது வந்து முதிர்வடைந்துட்டு மெச்சூர் ஆகிட்டு. அப்போ அந்த மெச்சூர் ஆன பிறகு மேபி முதலீட்டு தொகை மற்றும் இந்த பிரதிலாபத்தை சேர்த்து மேபி திருப்பி இன்னொரு முதலீடுகள் வந்து செய்யப்படலாம், ரைட்? முதலீட்டு திட்டத்தின் அடிப்படையில். ஸோ அப்போ அந்த முதலீடுகள் செய்யும் போது திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் எடுக்கல, இந்த ரிட்டர்னு சேர்த்து தான் அடுத்த தரம் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண போகுது. ஸோ அப்படி பார்க்கல முதலீட்டோட ரிட்டர்னை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கல வந்து கிட்டத்தட்ட கூட அந்த 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 இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரதிலாபம் முதலீட்டுன்ற அந்த யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸில், அதாவது பங்கு நிதி நிறுவன பங்கு என்ன சொல்றது நிதி அழகு அது நம்பிக்கை நிதியத்தில் வந்து முதலீடுகளை வந்து நாங்கள் செய்யக்கல. ஸோ நாங்கள் பிரதிலாபத்தோட முதலீடு செய்யக்கல, நீங்கள் வந்து அதுக்கான பிரதிலாபத்தையும் கற்றுக்கொள்ளதான் இருக்கும். ஸோ அப்போ உங்களோட பிரதிலாபம் வந்து திருப்பி இன்னொரு பிரதிலாபத்தையும் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இஸ் தேர் மேக்சிமம் சீலிங்? ஸோ அப்படி இல்லை, அமௌண்ட் இல்லை ஒன்றும். பட் உங்களை விரும்பின அமௌண்ட் நீங்கள் முதலீடு செய்யலாம், விரும்பின காலத்தை முதலீடு செய்யலாம். அது முதலீட்டாளர்களோட விருப்பத்துக்கு அடிப்படையில் அது மேற்கொள்ளப்படும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபீ, ட்ரஸ்டி ஃபீ. ஸோ இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்தை கதைக்கிறோம்னா, இப்போ ஒரு யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து 10% வருமானம் கொடுத்திருக்கு முதலீட்டாளர்கள்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த 10% வந்து டிடக்ட் பண்ண அப்புறம், அதாவது எக்ஸ்பென்ஸ் இதுகள், ஏதாவது மேனேஜ்மெண்ட் ஃபீ, ட்ரஸ்டி ஃபீ, வித்தவுட் டேக்ஸ் எதுவும் இருந்தால் அதுகளை கழித்தா பிறகு வார வருமானம் தான் முதலீடாளருக்கான ரேட்டா, அதாவது பெருதிலாபமா நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அது வந்து இப்போ நீங்கள் ஒரு ரேட்டை பார்த்தீங்கன்னா 10% அது வந்து இதெல்லாம் கழிச்சா பிறகு வர வருமானமாக தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நம்ம என்ன சொல்லலாம், மணி மார்க்கெட்டு இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மணி மார்க்கெட் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீ வந்து, அதாவது நிதி முகாமையாளருக்கு பே பண்ணுற ஃபீ வந்து 0.5%, அதாவது ஓவரால் ஃபண்ட்லேயே 0.5% அனமம், அதாவது ஒரு வருஷத்துக்கு. ட்ரஸ்ட் ஃபீன்னு எடுத்தீங்கன்னா 0.15%. ஸோ அந்த ரெண்டுமே வந்து மெயின் காஸ்ட் ரேஷியோக்கு வரும். அதை விட வித்தவுட் டேக்ஸ் இதில் இருந்தால் அதில் கழிச்சு அதுக்கு பிறகு தான் கிளைண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் போகும். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டெனரண்ட் இல்லை. ஸோ உங்களை விரும்பின டெனர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் கருத்தில் கொள்ளணும், அந்த சில நீண்டகால யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் சிலதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வித்ரோவல், ரைட்? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இக்விட்டி ஃபண்ட், ஒரு உதாரணத்துக்கு இக்விட்டி ஃபண்ட், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இக்விட்டி ஃபண்ட் வந்து நீங்கள் முதலீடு செய்து முதல் வருஷத்துக்குள்ளுக்குள்ள உங்களோட முதலீட்டை வந்து நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ளணும்னா 1% எக்ஸிட் ஃபீ பெனல்ட்டி கட்டணம் மட்டும் செலுத்தணும். ஸோ அதை விட 1 இயருக்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அது அந்த கட்டணம் நீங்கள் செலுத்த தேவையில்ல. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட யூனிட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காசை நீங்கள் வெளியாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றது ஒன்று இல்லை, மினிமம் நாங்கள் சொல்றது பெனல்ட்டிக்காக வேண்டி. பட் முதலீட்டாளர்கள் அவைண்ட முதலீட்டு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவை எனி டைம் வித்ரோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேபிட்டலுக்கு உள்ளுக்குள்ள, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் குரூப்புக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கு, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸோ எஸ், ஓகே. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட் மேபி முதல் வந்து 5% இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 1% குறைச்சிருக்கு. ஸோ முந்தி 5 வருஷம் 5% இருந்தது, இப்போ 1 இயர்ல நீங்க வித்ரோ பண்றா மாத்திரம் 1% பே பண்ணணும். முந்தி 5% இருந்தது, அது இப்போ இல்லை, 1% தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வித்ரோ பண்றா 1% பெனல்ட்டி பே பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பெனல்ட்டி பே பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ அது வந்து லீகல் டாக்ஸேஷன்ல வந்த ஒரு ப்ரொபோசல். பட் அது வந்து இப்போ நாங்கள் கிளாரிஃபிகேஷன் போகுது. ஸோ நாங்கள்
ஃபைனல் கிளாரிஃபிகேஷன் வராமல் எங்களுக்கு இப்போ ஆன்சர் பண்ண இயலாது. பட் இப்போ இருக்கிற நிலைமையின் படி இப்போ ஒரு ஒரு முதலீட்டு நிறுவன முதலீட்டு ஆப்ஷன் வந்து முதலீட்டு திட்டம் வந்து பாஸ் த்ரூ, அதாவது தனிநபர் வருமான வரிக்கு உட்பட்டதா வந்து அவை பே பண்ண வேண்டி இருக்குமென்ற அடிப்படையில் இருந்தால் அவை வந்து 30% டிடக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ கூட நாங்கள் 30% வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸோ லைக் வித்ஹோல்ட் டேக்ஸ் லைக் டேக்ஸோ யூனிட் ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறது இல்லை. அது முதலீட்டாளருண்ட கையில் தான் அது 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 வந்து வரி செலுத்த வேண்டி வரும். Yes, can we invest as a private limited company? A private limited company can invest in the unit trust. So அதான் முதலே சொன்ன மாதிரி நான் ஸோ அது வந்து தனிநபர் முதலீட்டாளராக இருக்கலாம், இல்லை நிறுவன முதலீட்டாளராகவும் இருக்கலாம். ஸோ வேற எதுவும் வினாக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தால் ப்ளீஸ் கண்டாக்ட் பண்ணுங்க, உங்களை கதைக்கலாம் எனி டைம். ஸோ உங்களுக்கு கால் பண்ணி கதைக்கலாம், இல்லாட்டி வந்து எங்களோட ஆஃபீஸில் நம்ம 2D பிளேஸ் இருக்குது, உங்களுக்கு வேற வேணுமெண்டா வேற வந்து கதைக்கலாம். வெப்சைட்டில் போய் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எதுவும் உதவிகள் எதுவும் ஒத்துழைப்புகள் எதுவும் வேணுமெண்டா எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஸோ மீண்டும் இன்னொரு கலந்துரையாடல் நாங்கள் எதிர்காலத்தில் சந்திப்போம். நன்றி.